நிறைய அற்புத பிரிவிழாவில் நடக்கிறதெல்லாம் இப்போ அபிராம் சார்லஸ் லண்டன்ல வந்த பாஸ்டர் நம்ம அவர் பண்ற மேஜிக் எல்லாம் பார்த்தேன். அதாவது இதெல்லாம் சொல்லி வச்சு அப்படின்னு ஹாஸ்பிட்டல் வேணாமே 4 தட்டு எண்ணெய் இதுல எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. என்னோட நண்பர் அந்த காலத்துல எல்லாம் நானும் மது இதுல எல்லாம் அடிமையா இருந்தேன். அப்போ என்ன ஒரு நண்பர் கூப்பிட்டு போனாரு. அவரு கூட்டு போய் என்ன அங்க நிறைய பேரை கை வச்சு கீழே விழுந்துட்டு இருக்காங்க. என்னையும் கை வச்சாங்க. நான் வேலைக்கு ஆகல, இவருக்கு எண்ணெய் பூசி அனுப்புங்க. பாஸ்டர் பேர் ஜாஃப்ரின்ட்டு ஒருத்தர், அவர் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் பண்றாரு. அப்படி பண்ணாரு, என்னைய வெளியே. இதனால என்ன எனக்கு பாக்குறதுனால நிறைய கிறிஸ்தவர்கள் பார்ப்பாங்க. இதனால எனக்கு சில பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்க நான் தயாராக இருக்கேன். என்ன ஒன்றும் மண்ண போடுறது இல்ல, தூக்குல போட போறதில்ல. சர்ச்சை விட்டோ எதை விட்டோ விளக்க போறாங்க. நல்லா பார்த்துப்பார், உண்மையை தேடித்தான் போறோம். ஏன்னா என் பொண்ணோட படிப்பு அதுவும் நல்லா பார்த்துப்பார். எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் யாரும் மனுஷனை நம்பி கிடையாது, நல்லா ஒருத்தரை நம்பி போயிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். ஏன் பிரேயர் பண்ணி முடிக்கும் போது இயேசுவின் நாமத்தில் ஜபங்கேளும் பிதாவே என்று ஏன் குறிப்பிடுறீங்க? நான் பல பாதிரிமார்கிட்டையும் பல பாஸ்டர்மார்கிட்டையும் கேட்டேன். ஆனா இதுக்கு யாருக்கும் பதில் தெளிவா சொல்ல முடியாது. பிரதர், நீங்க பைபிளை முழுமையா படியுங்க, அதுதான் பதில். அப்பதான் எனக்கு ஒரு கேள்வி, பல நண்பர்கள் மூலமா பழக்கங்களும் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அதுல இயேசுவின் நம்ம பிதாவை ஸ்ட்ரைட்டா கும்பிடலாமே. இயேசு பைபிள்ல எங்கேயும் கடவுள்னு குறிப்பிடல. இது ஒரு அனுதாபத்தின் பேர்ல இவங்களா இயேசுவை கடவுளா ஆக்கி எந்த கோஸ்காரங்க சொல்றாங்க மரியை கும்பிடக்கூடாது. அப்படி பார்த்தா பிதா இவங்க ஜீசஸையும் கும்பிடக்கூடாது, பிதா ஒருத்தர் தான் எனக்கு கும்பிடணும் அதாங்கிறதெல்லாம். புரியுதுங்களா? அந்த கேள்வி எனக்குள்ள தேடல். இந்த தேடல் பல வருஷமா இருந்துச்சு. மறைமுகமா இஸ்லாம் தான் நாடிட்டு இருந்தேன், வெளிப்படுத்த முடியல. இடையில பல பிரச்சனைகள் ஆயிடுச்சு. குடும்பத்துல பிரச்சனைகள், மனைவி ஏத்துக்கிறது இல்ல. இப்படி இருக்கும்போது இதோட உண்மை என்னன்னா, இந்த உண்மை பெரிய அறிவாற்றல் எல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இதே மட்டும் நீங்க கிறிஸ்தவர்களா இருந்தா கேளுங்க, இயேசு நாமத்தில் ஏன் ஜெபம் பண்ணி முடிக்கிறீங்க? கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகளை வைத்து பிதா என்பவரை ஒருவரைத்தான் வணங்கணும் அப்படின்றத தெளிவா விளங்கி இருக்காரு சகோதரர்களே. பிதா என்பவர் ஒருவர் தான், அவரை கூப்பிடுறாங்கன்னா அப்ப இயேசு கடவுள் இல்ல அப்படின்றத அழகா விளங்கி வைத்திருக்கின்றார். பைபிளையும் படிக்கும் பொழுதும் அது தெளிவாக விளங்கிவிடும். அதனாலதான் கிறிஸ்தவ சகோதரருக்கு என்ன சொல்றோம்னா, நீங்க பைபிளை படிங்க, பைபிளை நல்லா படிங்க, பைபிளை ஆய்வு செஞ்சு படிங்க. ஆய்வு செய்து பைபிளை படிப்பீர்களே ஆனால் நீங்க இஸ்லாத்துக்கு விடுவீர்கள். நம்ம இந்த பெந்தகோ சபைகள்ல பேசுறது நவ பாஷைகள், அது நம்மளும் நம்மளும் வைக்கலாம். இது பெரிய இது இல்ல. நவ பாஷைகள் பேசுற இதே பாட்டு நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். அந்த சைடு போய் கெட்ட வார்த்தை பேசுவாங்க. இதெல்லாம் நடந்து சின்ன வயசுல, இது இன்னைக்கு நேற்றுக்கு ஆரம்பிச்சது இல்ல. இப்ப வயசு 36. சின்ன வயசுலயே நாங்க பார்த்துட்டு வரோம். பெரிய சபை, இதுதான் நம்பர் 1 பெந்தகோஸ். இந்த சபையை குறிப்பிடல. அங்க போற ஒரு பொம்பளை எங்க ஊர்ல நடந்தது. புருஷனை விட்டு இன்னொரு பையனோட கள்ள தொடர்பு. இப்ப அந்த அளவுக்கு பரிசுத்தவாயாவி இருக்கிறவ இந்த மாதிரி தப்பு பண்ணுவாள? அந்நிய பாஷை பேசுறவ கெட்ட வார்த்தை பேசுவாள? அங்க இருந்து நீங்க யோசிக்கணும். உடனே கேட்டா இல்ல மனிதர்கள் தானே, மனிதர்கள் தான். இது பரிசுத்தாவி வந்தவங்க இல்ல, உங்க மனிதனுக்கு மேல தானே அந்நிய பாஷை பேசுறவங்க இல்ல. சரி, எல்லாரும் மனிதர்கள் தப்பு பண்ணுவாங்க, ஓகே ஒத்துக்கிட்டோம், அது நாங்களும் ஒத்துக்கிறோம். இவங்க பரிசுத்தாவி உள்ள இறங்கினவங்க எதுக்கு தப்பு பண்றாங்க? நல்ல எண்ணமா மாமியாருக்கு தண்ணியை கொடுக்க மாட்டான். இதெல்லாம் யோசிக்கணும். அப்ப இது சும்மா ஒரு இது, ஒரு எல்லாரும் ஜம்மாடுறோம், நானும் ஜம்மாடுறோம், ஜாலி கும்பலம் போல அங்க ஒரு இடத்துல குதிக்கிற மாதிரி இது ஒரு இதுதான். அதெல்லாம் வச்சு பார்க்கும், ஆராய்ச்சி பண்ணும்போது ஒன்றும் இல்லை. இதெல்லாம் மனிதனோட ஒரு இது. சிலவங்க நிறைய அற்புதங்கள் நடக்குது, அது 100% பொய். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம பாஷைகள் இறங்குனது நானும் பேசி காட்டுறேன். கலகல பல 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 ஓ வங்கார இதெல்லாம் நவ பாஷைகள். இவனும் பேசிக்கிறது, நம்மளும் பேசிக்கலாம். தூத்துக்குடின்னு சொல்லலாமா? இதெல்லாம் இவனா ஏற்படுத்திக்கிறது. அந்நிய பாஷை என்ன சொன்னா, இப்ப கெட்ட வார்த்தை அந்நிய பாஷை, இங்க பேசிட்டு அங்க போய் கெட்ட வார்த்தை பேசுவோம் அந்நிய பாஷை. அப்படி நடக்குது. பாகம் 4, பரிசுத்த ஆவியானவரின் செயல்பாடுகள். அல்லேலூயா. அவர் எதற்காக வருகின்றார்? நாம் செய்கிறதான பாவங்கள், நாம் செய்ததான பரிசுத்த ஆவியானவருடைய முதலாவது அவர் உனக்குள்ள வந்துட்டார்னாலே, இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாயோ இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, தட் இஸ் டிஃபரண்ட்.
In the name of Jesus, you be made whole by the power of God. இயேசுவை தெரியாது. நல்லா கவனிச்சுக்கிறேங்க. எனக்கு இவர் என் வீட்டுக்கு 2 நாளைக்கு முன்னால வந்தார். இவர் வந்து சொன்னதை நான் கேட்ட உடனே எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. இந்த இடத்துக்கு அவரை ஒரு சகோதரர் கூப்பிட்டு இருக்கிறார். இவர் வரமாட்டேன்னு சொல்லி இருக்கிறார். இவரை கூட்டிட்டு வர்றதுக்கு அது என்னப்பா வாங்கி கொடுத்தீங்க? மதுபானம் இல்லையா? இவரை இங்க கூட்டிட்டு வருகிறதற்கு இவர் எத்தனையோ வாரம் அந்த இடத்த வந்து பாரு, அந்த இடத்த வந்து பாருன்னு சொல்லி இருக்கிறார். இவர் வரமாட்டேன்ட்டார். இவரை கூட்டிட்டு வருகிறதற்கு 50 ரூபாய்க்கு மதுபானம் வாங்கி கொடுத்து இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறார். இவர் வரும் பொழுது இங்க ஒவ்வொருத்தரையா பார்க்கிறார். ஒவ்வொருத்தரும் உள்றாங்க, இது என்ன இருக்குது விழுந்துகிட்டு இருக்கிறாங்க என்ன என்று நினைத்தார். அதற்கு முன்பாக இவர் யார் என்று, இவர் என்ன பழக்கம் உண்டு, இவர் என்ன காரியம் அவருக்கு ஒரு மைக்கு கொடுங்களேன். அவர் என்னென்ன காரியங்கள் செய்து கொண்டிருந்தவர், எப்படிப்பட்டவர், அவரை குறித்து நாம் கேட்போம். சோசரஞ்சி சார், இங்க வந்தவர் அவர் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கிட்டார். உள்ள இயேசு கிடையாது, உள்ள இயேசு கிடையாது, மதுபானம் இருக்குது. என்ன இருக்குது? நல்ல கவனிச்சிருங்க. அவர் குளோரியஸ் ஹோலி ஸ்பிரிட், மகிமையான பரிசுத்த ஆவியானவர். அவர் என்ன செய்வாருங்கிறதை தான் இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் நமக்குள்ள இருந்த அக்னிவர் அவர் இவர் மேல வந்து இறங்கின உடனே இவருக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது, தூக்கி போட்டுருச்சு. என்ன வியாதி இருந்தாலும் இப்ப எனக்கு நடந்து கொண்டு போகிறேன். அதை மாத்திரம் அந்த வியாதி மற்றவங்க தூக்குறவங்க கை தூக்க வேண்டாம். எனக்கு சுகமாயிடுச்சு. நல்லா பரிசோதிக்க பாருங்க. இப்ப அந்த வியாதி நமக்கு இருக்குதா இல்லையா நல்லா பரிசோதிக்க பாருங்க. சுகமானவங்க செய்ய போகிற பாருங்க. இந்த வாரத்தில் பாருங்க. தேவ செய்தி முழுவதையும் கேட்டு முடித்திருப்பீர்கள். ஆமா, இதெல்லாம் பார்க்கும்போது காமெடியாவும் இருக்கும், ஒரு சில கவலையாவும் இருக்கும். மனிதர்கள் தெரியாம வீணா போறாங்களே என்ற ஒரு கவலை தான், வேற ஒண்ணும் இல்லை. ஒரு அதனாலதான் நான் வந்து கிறிஸ்தவத்தை வந்து இஸ்லாமா தழுவி இஸ்லாம் அல்லாஹ்வை சார்ந்து வாழ்றது வேற ஒன்றும் உண்மைகள். நவமான பாஷைகளை பேசுறதாக இவர்கள் செய்யக்கூடிய அட்டூழியத்தை பாத்தீங்கன்னா சுபஹானல்லாஹ் சொல்லி மாளாது. இவர்கள் போடக்கூடிய அந்த ஆட்டம் பாட்டங்கள் ஆன்னு கிடந்து கத்தி கொண்டு புரியாத பாஷையில உளர்னா அதுக்கு பேர் நவமான பாஷை என்று சொல்லி தேவ பாஷையாம். இது கிறுக்குத்தனமாக உளறுவது தேவ பாஷை, புரியாத மாதிரியாக உளறுவது யாருக்குமே புரியலையா அது தேவ பாஷை. இவர்கள் போடக்கூடிய இந்த வேஷங்கள் தான்
இவரை தெளிவுபடுத்தி இருக்கின்றது. இதனால சில போராட்டங்கள் இருக்கு. என்ன தான் சொல்றேனே, எனக்கு மனுஷர்கள் கிறிஸ்தவங்களோட சில பிரச்சனைகள் என்ன ஒதுக்கப்படுவாங்க, அது எனக்கு கவலை இல்லை. எனக்கு அங்க 100 சகோதரங்க இல்லைன்னா எனக்கு இங்க லட்சம் சகோதரர்கள் எனக்கு இருக்காங்க. எனக்கு அந்த சந்தோஷம் தான் உண்மையான சகோதரர்கள். அதனால எனக்கு அது பயம் இல்லை. என் பொண்ணோட படிப்பு அப்படி ஏதாவது பிரச்சனை பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆமா, மற்றபடி ஃபேமிலி இப்போ வரணும், அதுக்காகத்தான் இப்போ ஆசைப்பட்டு இருக்கோம், வேற ஒன்றும் கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இவருடைய மனைவி மற்றும் 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. அவங்களும் கூடிய விரைவில் இஸ்லாத்தை தழுவுவதற்கு நாம அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்போம். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்து கொண்டிருக்கின்றார். தன்னுடைய மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. தன்னுடைய மனைவியிடத்துல சொன்னா விவாகரத்து வரைக்கும் கூட போகும். ஏன்னா அவருடைய மனைவியினுடைய அண்ணன் ஒரு பாதிரியாராக இருக்கின்றார். சபையில இவர் ஒரு உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கின்றார். இவருடைய மகள் கிறிஸ்தவ சபையின் மூலமாக சேர்த்து விடப்பட்டு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாத்துல தழுவுன விஷயத்தை மக்கள் முன்னிலையில சொல்றேன். இது டிவில போகுமே, ஆனால் எனக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, நான் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றேன். என்னுடைய மனைவி விவாகரத்து பண்ணாலும் பரவாயில்லை, நான் உறுதியாக இருக்கின்றேன். என்னுடைய 2 குழந்தைகள் இருக்கின்றார்கள். அவங்களுக்கும் என்னுடைய மனைவிக்கும் வல்ல இறைவன் நேர்வழி காட்ட வேண்டும் என்று நம்மிடத்தில் பிரார்த்திக்க சொல்லி இருக்கிறாரு. இவருடைய மனைவிக்காகவும் இவருடைய குழந்தைகளுக்காகவும் ஒவ்வொரு சகோதரரும் பிரார்த்தனை செய்யுங்கள். இவருடைய மனைவிக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்வதற்காக பல்லாவரம் பகுதியில் வேற யாராவது நிர்வாகிகளுடைய மனைவிமார்கள் யாரும் இருக்காங்களான்னு கேட்டிருந்தாரு. நிர்வாகிகளுடைய மனைவிமார்கள் மூலமாக இவருடைய மனைவிக்கும் ஏகத்துவ அழைப்பு பணி செய்வதற்குண்டான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. கிறிஸ்தவர்கள் இவர்களை ஒதுக்கலாம், சபையிலிருந்து இவர் நீக்கப்படலாம், இவருடைய குழந்தைக்கு படிப்பு பல இடையூறுகளை ஏற்படுத்தலாம். அங்கே 100 பேர்னா இங்க கொள்கை சொந்தங்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்கின்றார்கள். இத்தனை லட்சக்கணக்கான கொள்கை சகோதரர்கள் இவருடைய அனைத்து விஷயங்களுக்கும் பொறுப்பேற்றுக் கொள்வார்கள், அனைத்திற்கும் உதவியாக இருப்பார்கள். இந்த தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் என்ற இந்த இயக்கமும் வல்ல இறைவனும் இவருக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருப்போம் என்று இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் உறுதி கூறுகின்றோம். இஸ்லாம் சொல்லலையே கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலையே. கடவுள் படைச்சது ஹார்மோன் ஒவ்வொன்றும் சுரக்கிறது, ஒவ்வொன்றும் விதவிதமா நம்மளோட உடம்புகள் செயல்படுது. கடவுள் படைச்சது. கல்யாணம் பண்ணாம இருந்து அடுத்த பொண்டாட்டி இல்ல, ஏன்னா இது மனிதனோட தாக்கம் இருக்கு. அதை போய் எல்லாம் சொல்லல. அதான் இஸ்லாம் எல்லாமே கரெக்டா இருக்கு. அதான் இஸ்லாம்ல யாரும் கல்யாணம் பண்ணாம இல்லையே, இஸ்லாம்ல துறவரவே இல்லையே சொல்ல போனா. அதான் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது சும்மா அப்பா அவன் கட்டுக்குள்ள வச்சு அவனை போட்டு அப்ப அவன் தவறு பண்ற காரணம் இதுதான். அப்ப அவனுக்கு பரிசுத்த ஆவி இருக்கு. இவங்களா எல்லாமே நம்மளா பேசிக்கிறது, அவங்களா பேசிக்கிறது. எங்கிட்ட பரிசுத்த ஆவி இருக்கு, பரிசுத்த ஆவிங்கிறது போய் இப்படி பேசுறவன் அப்புறம் மறுபடி தப்பு பண்றான். பரிசுத்த ஆவி மனுஷனுக்கு வர வாய்ப்பு இல்லை, மனிதர்களுக்கு வரதுக்கு சான்ஸ் இல்லை. அது 100% அதுவும் உண்மைதான். துறவரத்தை பத்தி பேசுறாரு. துறவரத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில ரொம்ப தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். பின்னர் அவர்களுடைய அடிச்சுவட்டில் தூதர்களை அனுப்பினோம், மரியமுடைய மகன் ஈசாவையும் நாம் அனுப்பினோம், அவர்களை பின்பற்றியவர்களுடைய உள்ளத்தில் அன்பையும் இரக்கத்தையும் ஏற்படுத்தினோம். ஆனால் அவர்கள் துறவரத்தை தாமாக உருவாக்கி கொண்டனர். அதை கூட அவர்கள் பேண வேண்டிய விதத்தில் பேணவில்லை. அல்லாஹ்வினுடைய திருப்தியை தேடுவதை தவிர வேற எதையும் அவர்கள் மீது நாம் மிதியாக்கவில்லை. கசீரும் மின்ஹும் ஃபாசிகூன், அவர்கள் அதிகமானோர் குற்றம் இழைத்தவர்கள் அப்படின்னு அல்லாஹ் ரொம்ப தெளிவா போட்டு உடைக்கிறான். இந்த பாதிரிமார்களுக்கு அல்லாஹ் எப்படியா கடமையாக்குனா, துறவரத்தையா கடமையாக்கி இருக்கிறான்? கடமையாக்கல. துறவரத்தை இவர்களாக கடமையாக்கி கொண்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வேத வசனத்தை உண்மைப்படுத்தக்கூடிய நிலைமையில இருக்கிறத நாம பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, பரிசுத்த ஆவி புகுந்தது என்று இந்த பாதிரிமார்கள் செய்யும் சேட்டைகள் கொஞ்ச நெஞ்சமா? ஊட்டியில் 9ஆம் வகுப்பு மாணவியை முத்தமிட்டு சில்மிசம் செய்த பாதிரியாரை கைது செய்யும் காட்சியை நீங்கள் இப்பொழுது காண்கின்றீர்கள். குழந்தைகளை கடத்திய பாதிரியார் குண்டர் சட்டத்தில் கைது செய்ய பரிந்துரைக்கப்பட்ட சம்பவத்தை நீங்கள் காண்கின்றீர்கள். பெண்களை கடத்திய பாதிரியார் ராஜபாலத்தில் கைது செய்யப்பட்ட செய்தியை காண்கின்றீர்கள். சென்னை அருகே அனாதை காப்பகத்தில் பெண்ணை கற்பழித்த கிறிஸ்தவ பாதிரியார் கைது செய்யப்பட்ட சம்பவத்தை நீங்கள் காண்கின்றீர்கள். பெண்களுக்கு பாலியல் டார்ச்சர் கொடுத்த பாதிரியார் அவன்புரத்தில் கைது செய்த சம்பவத்தை நீங்கள் காண்கின்றீர்கள்.
ஓரின சேர்க்கைக்கு அழைத்த பாதிரியாரை திருவண்ணாமலையில் கைது செய்தனர் போலீசார். பாண்டிச்சேரியில் கல்லூரி மாணவியுடன் இரவில் சிறப்பு ஜெபம் செய்கின்றேன் என்ற பெயரில் சேட்டையில் ஈடுபட்ட பாதிரியாரை சுற்றி வளைத்த பொதுமக்கள். கற்பழிப்பு புகாரில் சிக்கிய பாதிரியார் போலீசில் ஆஜர்படுத்தப்படும் காட்சி. சிறு குழந்தைகளையும் விட்டு வைக்காத சில்மிச பாதிரியார். செவிலியர் படிப்பு படிக்கும் மாணவிகளை குனிந்து குனிந்து பலூன் ஊதச் சொல்லி பாலியல் சேட்டை செய்த பாதிரியாருக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடும் செவிலியர் பயிற்சி படிக்கும் மாணவிகள். நீங்கள் கண்ட இந்த செய்திகள் எல்லாம் சில மாதங்களில் இந்த பாதிரிமார்கள் செய்த சேட்டைகள் தான். திருமணம் செய்ய மாட்டோம் என்று சொல்லி இவர்கள் செய்யும் சேட்டைகள் கொஞ்ச நெஞ்சமா? வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்லிக் காட்டிய திருக்குர்ஆன் வசனங்களை இவர்கள் தங்களுடைய செயல்களின் வாயிலாக உண்மைப்படுத்தி வருகின்றார்கள். கார்டினல் ஓபிரியன் என்ற பாதிரியார் கூட ரொம்ப தெளிவா சுட்டி காண்பித்தார். துறவரத்தை சொன்னீங்களே, பைபிள் எங்கேயாவது துறவரம் இருக்கின்றதா எடுத்து காட்ட முடியுமா? புதிய போப்பு கோரிக்கை கூட வச்சார். முதல்ல இந்த துறவரத்தை ஒழிங்க, துறவரத்தை இல்லாமல் ஆக்குங்க, எல்லா பாதிரியாரையும் கல்யாணம் பண்ண சொல்லுங்க. இப்படி கல்யாணம் பண்ணாம இருக்கிறதுனால பல பஞ்சாயத்துகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி ஆதிரியார்களே கோரிக்கை வைக்கக்கூடிய அளவிற்கு நிலைமை மாறுகின்றது. இதன் மூலமாக பைபிள் பொய் என்பதும் குர்ஆன் உண்மைப்படுத்தப்படக்கூடிய நிகழ்வுகளையும் ஆதிரிமார்களை கொண்டே அல்லாஹ் நிகழ்த்தி வருவதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி பரிசுத்தாவிங்கிற சொல்றாங்க. ஐயோ எப்படி கையை காட்டின பரிசுத்தாவி வர்றதுக்கு என்ன கடவுள் என்ன? சிலவங்க வந்து இறங்கும் ஆண்டவரேங்கிறான் மேடையில. என்ன ஆண்டவர் இவன் சொன்னோட கேட்டாங்க இறங்கு வர. கடவுள் இங்க வர மாட்டாரு, இறங்கும் வேறவங்க. ஏன்னா எல்லாம் இவங்க கஸ்டடி, இவங்க தான். அதுல கூட பாருங்க, கடவுள்கிட்ட வந்து ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணி உங்களை முன்னேற்ற போறோம். எப்படி ஜெபம்? கடவுளை வந்து மிரட்டி இறங்குறாங்க. வேலைக்காரனா கருணாநிதி பேசுவேனி. பரிசுத்த ஆவிகள் என்ற பெயரால் போடும் அட்டூழியங்களை தோலுரிக்கும் படலம் தொடரும் இன்ஷா அல்லாஹ். பரிசுத்தாவியை பத்தி சொல்ல போனா, இந்த பரிசுத்தாவிங்கிறது வந்து உண்மையா பூமியில யாருக்கும் கிடைக்காது. அது இல்ல. அது இருக்குன்னாலும் மனுஷனுக்கெல்லாம் நம்மள மாதிரி மனுஷனுக்கு சான்ஸ் இல்லை. அது இறங்குற பாஸ்டர் வந்து ஃபேமிலி பேக்ரவுண்ட் எடுத்தாலே பெரிய விஷயங்கள். அந்த ஒரு சில பெங்களூர்ல ஒரு பாஸ்டர் ஒரு பொண்ணை கூப்பிட்டு ஓடிட்டான். பொண்டாட்டிக்கு அப்புறம் எல்லாரும் அந்த பெங்களூர்ல இருக்கிற மக்கள் வந்து பணம் பிரிச்சு அவங்கள ஏற்றி அனுப்புனாங்க. இப்படிலாம் நடந்திருக்கு. என் பரிசுத்தாவியில இருக்கிறவன் அடுத்தவங்க சின்ன பொண்ணா தெரிய போனோம். இவனுக்கு எல்லாமே ஒரு கட்டுப்பாடு இருக்கும்ல, புரியுதுங்களா? அதே மாதிரி பரிசுத்தாவிங்கிற சொல்றாங்க. ஐயோ எப்படி கையை காட்டின பரிசுத்தாவி வர்றதுக்கு என்ன கடவுள் என்ன? சிலவங்க வந்து இறங்கும் ஆண்டவரேங்கிறான் மேடையில. என்ன ஆண்டவர் இவன் சொன்னோட கேட்டாங்க இறங்கு வர. கடவுள் இங்க வர மாட்டாரு, இறங்கும் வேறவங்க. ஏன்னா எல்லாம் இவங்க கஸ்டடி, இவங்க தான். வல்லமை இப்பொழுது இறங்குகிறது. Right now his power is coming down. இயேசுவின் நாமத்தினாலே, in the name of Jesus. பரிசுத்த ஆவியானவரே, oh Holy Spirit, அத்தனை பேர் மீதும் இறங்கு ராஜா. Lord come upon everyone. அத்தனை பேர் மீதும் இறங்கு ராஜா. Lord come upon everyone. அத்தனை பேர் மீதும் இறங்கு ராஜா. Lord come upon everyone. இப்பொழுது ஜீவன் இறங்குவதாக. Right now let your life flow in today. இப்பொழுது ஜீவன் இறங்குவதாக. Right now let your life flow in today. இப்பொழுது ஜீவன் இறங்குவதாக. Right now let your life flow in today. இன்று முதல் ஆனந்த மகிழ்ச்சி. இவர்கள் ஜெபம் என்ற பேர்ல பண்ணக்கூடிய அநியாயங்களை பாத்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ் சொல்லி மாளாதுங்க. இறங்குவீராக கர்த்தரே நீ இறங்கும் ஐயா, உனக்கு நான் கட்டளை இடுகிறேன். கடவுளுக்கு கட்டளை, அதான் அவர் சொல்லி காட்டுறாரு. இத பல்வேறு பிரச்சாரங்கள்ல தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ரொம்ப தெளிவாக மக்கள் மத்தியில போட்டு உடைத்து இருக்கின்றோம். அதுல கூட பாருங்க, கடவுள்கிட்ட வந்து ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணி உங்களை முன்னேற்ற போறோம். எப்படி ஜெபம்? கடவுளை வந்து மிரட்டி இறங்குறாங்க. வேலைக்காரனா கருணாநிதி பேசுவேனி. இயேசுல கடவுள்ல வச்சுக்கிருவோம். கடவுள்கிட்ட பேசுறதுக்கு ஒரு முறை இல்லையா? ஒரு முதலமைச்சரை போய் போட்டு பிரியறாங்க, சிரிப்பு கட்டி அனுப்பிடுறாங்க. இது என்ன பாத்தீங்களா டிவியில? இப்படி கசைக்கு புளியறானுவோம். இது என்ன? இது
இப்படி அங்க பிரார்த்தனை செய்வாங்க. இப்படி படைச்ச இறைவனத்துல கேட்டோமே ஆனால் இறைவன் ஏற்றுக்கொள்வானா? இந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இவர்கள் நடப்பதை பார்க்கின்றோம். பைபிளை இவர்கள் நம்புகின்றார், அது இறைவேதம் இல்ல. அப்படி பைபிள் அடிப்படையில் இவர்கள் நடப்பதாக இருந்தாலும் பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கு பார்க்கணுமா இல்லையா? இது சொல்ற அதுதான் எடுத்து வச்சுக்கிறார். இவனோட பத்தி இயேசுநாதரே சொல்லியிருக்கிறார். இவனும் ஆபத்தான சக்திகள். இந்த சாமியாருங்கிறதுல அடி எடுத்து கொடுத்தது இவர்கள் தான். இங்க உள்ள சாமியாருக்கெல்லாம் கைடு பண்ணி கொடுத்தது இல்லாத இருக்கிறதா காட்டினா யாரு? இவர்கள் தான். இவர்களை பத்தி பாருங்க, மத்தேயுல இயேசுநாதர் சொல்றாரு. அன்றியும் பைபிள்ல உள்ளது. பைபிள்ல மத்தேயுல 6வது அதிகாரம் 5-8 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று இந்த உலகத்தில் எல்லாம் கிடைச்சு போச்சு என்று மெய்யாகவே சொல்கிறேன். நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி ஜெபம் எப்படி பண்ண சொல்றாரு இயேசுநாதரே? ஜெபம் பண்ணா மக்களுக்கு தெரியக்கூடாது, கதவை பூட்டிக்க, ரூமுக்குள்ள போய் இருந்து அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளிரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்சாணிகளைப் போல் வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அதே பண்றாங்க. அஞ்சாணிகளை போல வீண் வார்த்தைகளை போட்டு அளப்பாதீங்க. அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் நினைக்கிறார்கள். அலட்னா செய்ய கடவுள் பயந்துகிட்டு கொடுப்பாரு நினைக்கிறாங்க. அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். யார் சொல்றா? இயேசு சொல்றதுக்கு இவங்க டிவியில காட்டுற நிகழ்ச்சிகளா சம்பந்தம் இருக்குதா? இந்திய சட்டத்துக்கு எதிராக இருக்கிறது, இயேசுக்கு எதிராக இருக்கிறது. பைபிள்ல உள்ள பிரகாரம் ஜெப கூட்டத்தை நடத்துவார்களே ஆனால் எல்லா அற்புத பெருவிழாவுக்கையும் ஊத்தி மூடிட வேண்டியதுதான். ஒரு அற்புத பெருவிழாவும் பண்ண முடியாது. மைக்கு முன்னாடி நிக்க முடியுமா? கொண்டு போய் ஒரு கூடாரத்துக்குள்ள கதை அடைச்சிட்டு யாருக்கும் தெரியாம கள்ளத்தனமா தான் பிரார்த்தனை பண்ணணும். அப்படி பண்ணா இவங்களுக்கு வருமானம் எப்படி வரும்? இவங்க எப்படி வயிறு வளர்க்க முடியும்? இவங்க எப்படி மதத்துக்கு ஆள் பிடிக்க முடியும்? அப்ப இயேசுடைய போதனையில இவங்களுக்கு மேற்றே கிடையாது. சோர்களே, கிறிஸ்தவ சோர்கள் சிந்திக்கணும். கிறிஸ்தவர்கள் நீங்க இயேசுவை மதிக்கிறேன்னு சொல்றீங்கல்ல, இயேசு சொன்ன பிரகாரம் நடக்கணும்னு சொல்றீங்கல்ல, அப்ப என்ன செய்யணும்? கிறிஸ்தவ சகோதரர்கள் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறார்களா இல்லையா? தெல்ல தெளிவா இயேசு சொல்லிவிட்டு போய்விட்டார். பாவி கிறிஸ்தவ சகோதரர்கள் பல பேர் உண்மையை நம்பிக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு சில ஒரு 4 வசனத்தை மட்டும் காட்டி ஏமாத்துகின்றார்கள். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும், உன் வீடு ஜெப வீடு எண்ணப்படும், வாதை உன் கூடாரத்தை நெருங்காது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இந்த மாதிரி சில வசனங்களை சொல்லி உங்களை டைலாக் பண்ணி உங்களை ஏக்கிறாங்களே தவிர இதை சரியான முறையில் நீங்க பைபிளை படிப்பீர்களே ஆனால் இந்த பாதிரியார்கள் போடக்கூடிய கள்ள வேடங்கள், இந்த பாதிரியார்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்கள், இந்த பாதிரியார்கள் செய்யக்கூடிய பித்தலாட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அதனாலதான் சொல்றோம், பைபிளை நீங்க படிங்க. பைபிளை படித்தீர்களே ஆனால் அது பொய்யான வேதம், அது இறைவேதம் இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு மத்தேயுல 7:15 இயேசுநாதர் சொல்கிறார். இதுவரைக்கும் நீங்கள் படித்த the tears you shed hitherto, இதுவரைக்கும் நீங்கள் செய்த ஜெபம், the prayers that you offered until this moment, தரையிலே முட்டி முட்டி அழுது செய்த ஜெபம், you are banging your head upon the floor and you are crying, அழுதே படுக்கை தூங்கின ஜெபம். எல்லா பிசாசுகளின் வல்லமைகளையும் அவர்களை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியே துரத்துகிறோம். Lord, we drive away all the powers of darkness in the name of Jesus and we command them to leave. வீட்டை கட்டும். Lord, build the home. குடும்பத்தை கட்டும். Build the family. ஆவியை கட்டும். Lord, build the வாழ்க்கையை கட்டும். Build the life. படிப்பை கட்டும். Build their education. From this day onwards, spirit of joy. இதை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வைக்கிறோம். Lord, we plant everything in the name of Jesus. ஆண்டவனே, oh Lord, ஊழியம் செய்யும் அத்தனை பேர் மீது உம்முடைய கரம் இறங்கட்டும் சுவாமி. Let your hand come upon everyone who is ministering. அவருடைய ப்ராஜெக்ட்ஸ் மீது இறங்கட்டும். Lord, let it come upon the project. ஆண்டவரே, அதை ஆசீர்வதியும். Lord, bless every project. ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் இந்த வருடத்திலே கஷ்டம் இல்லாமல் செய்து முடிக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை இப்பொழுது இறங்குவதாக. Lord, let the grace come upon everyone to accomplish every project well. ஆசீர்வதியும். Bless, O Lord. இருக்கும் அத்தனை குடும்பத்தினரின் வீடும் ஜெப வீடாக மாறட்டும். Lord, let every family become a praying family. அவர்கள் ஒவ்வொருவரும் தீர்க்கதரிசிகளாக மாறட்டும். Let
Everyone become a prophet of God. செய்யுமையா. Please do it. தீர்க்கதரிசனம் உரைக்க வையுமப்பா. Lord, make them prophesy. அதே மாதிரி அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்போது நான், இயேசு சொல்றாரு, அப்போது நான் ஒரு காலம் நான் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இவங்க எல்லாம் வந்து பரலோக ராஜ்யத்துக்கு வந்தா நீங்க உனக்கு தெரியாதா, நீ யாரும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுவேன் சொல்லி இயேசுநாதர் என்ன செய்யறாரு சொல்றாரு. அதே மாதிரி வந்து இந்த ஜெப கோபுரம் ஆலயம் சொல்லி மக்கள்கிட்ட கோடானு கோடியா வசூல் பண்ணி பணத்தை திரட்டி கொண்டிருக்கிறார்களே, உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியையாவது செம்பையாவது வழிக்காக பையையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சைகளை செருப்பு பாதரட்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம். பாதிரி வேலை செய்யக்கூடியவர் என்ன செய்யணுமா, கையில தங்கம் வச்சுக்கிற கூடாது, வெள்ளி வச்சுக்கிற கூடாது, செம்பு வச்சுக்கிற கூடாது, பைய கூட வச்சுக்கிற கூடாது, அதுல 2 சட்டையை கூட வச்சுக்கிற கூடாது, செருப்பு கூட வச்சுக்கிற கூடாது, தடி கூட வச்சுக்கிற கூடாது. அவர் சொல்றாரு, இயேசுநாதர் சொன்னாரு, அழகா எச்சரிச்சிருக்கிறாரு. அதை மீறி அந்த ஒரு கூட்டம் என்ன பண்ணுது, நாங்கள் செத்தவங்களை பிழைக்க வைக்க போறோம், நோயாளிகளை குணமாக்க போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சிகள் எல்லாம் பாக்குறோம். அதே மாதிரி மாயக்கார வேத பாலகரே, வேதத்துக்கு சொந்தக்காரர்களே, உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள், நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, அது ஒரு பக்கத்தில் எச்சரிக்கிறாரு. இன்னும் சொல்லுவாங்க, பாத்தீங்கன்னா செவத்துல இயேசு வருகிறார், அதோ வருகிறார், இதோ வருகிறார். இப்படி இவங்களும் சொன்ன மாதிரியே இயேசு சொல்றாரு, இப்பொழுது இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். இயேசு சொன்னதாக மத்தேயுல 24-23 இருக்கிறது. இப்பொழுது ரைட் நவ, இப்பொழுது இயேசு நம் மத்தியில் இருக்கிறார். ஜீசஸ் இதஸ் ஒவ்வொருவரை குறித்து அவர் மனம் கலங்குகிறார். He is compassionate about every person. Tears we will plead. ஒவ்வொரு அருகிலும் இயேசு நிற்கிறார். Jesus is standing beside every one of you. ஆதியும் அந்தமுமானவர் ஒவ்வொரு அருகிலும் The நிற்கிறார். beginning and the end is standing beside everyone. நீங்கள் இப்பொழுது முகமுகமாய் அவரை பார்க்கலாம். உங்கள் மீது அவருடைய பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது இறங்கிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் மழையை போல இறங்குவதை பார்க்கிறேன். உங்கள் ஆன்மீக கண்களை அவர் திறக்கிறார். இயேசுவை நீங்கள் பார்க்கிறீர்கள், ராஜாதி ராஜனை பார்க்கிறீர்கள். உங்களில் அநேகர் இயேசுவை இப்பொழுது காண்கிறீர்கள், அவரை பிரத்யட்சமாய் பார்க்கிறீர்கள். இதோ அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன், ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள், இதோ அறை வீட்டில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். அவங்க ஏதாவது சொன்னா நீங்க நம்பிடாதீங்க என்றெல்லாம் என்ன செய்யறாரு, அடிச்சு நொறுக்கிறார். அதை விட இவங்களுக்கு என்னது, பாதிரியார்கள் பேரு, தந்தைகள் பேரு, போதகர் பேரு, இது மாதிரி எல்லாம் ஒருத்தர் சொல்லிக் கொள்றதுக்கு என்ன செய்யறாரு, உங்களை யாராவது இந்த மாதிரி உங்களை பாதிரின்னு சொல்லிக் கூடாதீங்க, உங்களை தெய்வம்னு சொல்லிக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி இப்படி பல விதங்களை எச்சரிக்கிறார். இப்ப நம்ம எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, இது அப்பட்டமா ஏமாத்துறாங்களா இல்லையா? ஒரு பொதுவான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி குருடர் பார்க்கிறார் என்று சொன்னிய, அதுக்கு என்னடா ஆதாரம் அரசாங்கம் கேட்கணுமா இல்லையா? எப்படி பார்ப்பான்? ஒரு குருடன் பார்க்கறதா ட்ரீட்மெண்ட் மருத்துவத்துல பார்க்க முடியும், கண்ணை கொண்டு வச்சா பார்க்க முடியும். நீ மந்திரத்துல பார்ப்பாங்க, அது எப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அப்ப இதை பத்தி அரசாங்கம் கேட்க மாட்டேங்குது. இன்னும் சொல்ல போனா இதுக்கு முதல்ல வழிகாட்டியா இருந்தவர் யாரு? பால் தினகரன் இருக்காரு, அவருடைய தகப்பனார் தினகரன். இந்த தினகரன்கிறவர் தான் நினைஞ்சாரு, குருடம் பார்க்கறான், ஜெபிடம் கேட்கறான், அப்படி உங்களுக்காக ஜெபிக்க போறோம், பள்ளிக்கூட பரிசு நேரம் வச்சுன்னு வைங்களேன், உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், எல்லாரும் பாஸ் ஆயிருவீங்க. எல்லாம் பாஸ் ஆகல, நீங்க எல்லாத்துக்கும் தானே ஜெபிச்ச, எல்லாரும் பாஸ் ஆகிறது ஜெபிக்கணுமா? பாதி பேர் ஃபெயில் ஆயிருவான், பாதி பேர் தான் பாஸ் ஆகுவான். இவன் ஜெபிக்காட்டும் நடக்க போகுது. அப்ப நாங்க ஜெபிக்கிறோம் சொல்றானே, இந்த ஆளு, இந்த தினகரன் இவரெல்லாம் சேர்ந்து குடும்பத்தோட போயிட்டு இருக்கிறாங்க. குடும்பத்தோட போயிட்டு இருக்கும்போது அவங்களும் இந்த மாதிரி போதனை செய்யக்கூடியவங்க, தினகரன், அவருடைய மனைவி, இவங்க எல்லாம் வண்டியில போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆக்சிடென்ட்ல எல்லாம் சத்தியான ஒருங்கி போயிட்டாங்க. அது அவனுக்கு தெரியல. நீ குருடம் பார்க்கணும், செவிடம் பார்க்கறாண்டி இல்ல, அந்த நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருந்தீங்களப்பா, உன் குடும்பத்தார இறந்து போனாங்களே. இந்த தினகரன் எங்க இறந்து போனாரு?
அப்போலோல இறந்து போனாரா? முதலமைச்சர் முகமூடி பார்த்தாரு, பாத்தீங்களா இல்லையா? நம்ம முதலமைச்சர் எல்லாம் போய் நெஞ்ச ஆஸ்பத்திரியில போய் முகமூடி போட்டுட்டு போய் பார்க்க போனார். இப்ப நான் என்ன கேட்கிறேன், நீங்கள் உலகத்துக்குள்ள அதை செய்ய போறேன் இதை செய்ய போறேன்னு ஏமாத்துறீங்களப்பா. நீங்க உங்க விஷயத்துல அது நடக்க மாட்டேங்குது, நீங்க ஆஸ்பத்திரிக்கு போறீங்க. அப்ப இந்த மாதிரி நம்ம இவர்களுடைய மோசடியும் பிராடும் அப்பட்டமாக வெளிப்படையாக தெரிந்த பிறகும் மக்கள் நம்புறான், அரசாங்கம் கண்டுக்கிற மாட்டேங்கிறான். இவ்வளவு அநியாயம் பண்றாங்கன்னு பார்க்க மாட்டேங்கிறான். இன்னும் சொல்ல போனால் எல்லா சட்டத்தையும் மீறுகிறார்கள். சும்மா மனுஷனை போட்டு இதை பண்ணி அவன்கிட்ட ஒரு வசூல் பண்ணி அவங்க பிள்ளைங்க ஃபாரின்ல செட்டில் ஜாலியா இருக்காங்களே தவிர இதுல வேற காமெடி பிரேயர் பண்றதுக்கு இவ்வளவு மாச சந்தா இதெல்லாம் 100% போய் கடவுள் யாரையும் சொல்லலையா? எனக்கு உங்களுக்கு நீங்க தான் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிதான் அதுதான் இஸ்லாம் 100% தெரியாது. இஸ்லாம்ல யாரையும் நான் பண்றேன், நான் தலையில கை வைக்கிறேன், நீங்க குணம் அடைவீங்க, இல்ல எங்கள்கிட்ட பரிசுத்த ஆவி இருக்குன்னு இஸ்லாம் சொல்லலையே. பரிசுத்த ஆவி என்ற பேரில் இவர்கள் அடிக்கக்கூடிய கூத்துக்களை அம்பலப்படுத்துறார் சகோதரர்களே. பாருங்க, பரிசுத்த ஆவி இறங்கிருச்சுன்னு சொல்லிதான் இவ்வளவு மக்களையும் ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். தந்தை சகோதரன் டிஜிஎஸ் தினகரன் மறைந்த பொழுது When my father DGS Dinagan slept in the Lord, நான் என்ன செய்வேன் என்று நான் அழுது கொண்டிருக்கும் பொழுது, when I was crying, thinking within myself, what will I do now? மார்ச் 14 பரிசுத்த ஆவியானவர் இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் என்னை ஆட்கொண்டு என்னோடு பேசினார். On the 14th of March, the Holy Spirit filled me in a supernatural way and began to speak to me. அவர் சொன்னார், The Holy Spirit மகனே, said, my son, என்னுடைய ஊழியன் சகோதரன் டிஜிஎஸ் தினகரன் மறைந்ததோடு ஒரு பழைய யுகம் முடிவடைந்திருக்கிறது. when my servant DGS Dinagan departed the world, one old era has come to an end. இப்பொழுது ஒரு புது யுகத்தை நான் திறக்கிறேன். Now I am declaring a new era open. பிதா, சுதன், பரிசுத்த ஆவி, மொத்தம் 3 தான் இவர்களுடைய முக்கடவுள் கொள்கையே. அப்படி என்று இருக்கக்கூடிய நிலையில இந்த பரிசுத்த ஆவி இறங்கிருச்சுன்னு இவர்கள் பண்ணக்கூடிய அட்டூழியத்தை பாத்தீங்கன்னா சுபஹானல்லாஹ் சொல்லி மாளாதுங்க. பரிசுத்த ஆவி இறங்கிருச்சான். பரிசுத்த ஆவி இறங்குனதுனால நான் பாருங்க எனக்கு எல்லா ஆர்டரும் வந்துருச்சு, நான் எல்லாம் சொல்றேன் பாருங்க, நான் பேய் ஓட்டுறேன், பிசாச ஓட்டுறேன் என்று சொல்லி இவர்கள் போடக்கூடிய அட்டூழியம். ஆனா இங்க நிலைமை என்ன? பரிசுத்த ஆவி இறங்குனதா சொல்லக்கூடிய பாதிரியாரு அடுத்த பொம்பளையோட ஓடி போயிட்டாரு. அப்ப பரிசுத்த ஆவி ஓடி போச்சா? பொம்பளையை கூட்டிக்கிட்டு அழகா கேட்கிறாரு. எத்தனை பரிசுத்த ஆவி பாலியல் புகார்ல மாட்டிக்கொள்கின்றது பாக்குறோமா இல்லையா? பரிசுத்த ஆவி பெண்ணோட இரவு ஜெபம், சிறப்பு ஜெபம் செய்து கையும் மெய்யுமாக பிடிபட்ட பரிசுத்த ஆவி எத்தனை பரிசுத்தாவி பிடிபடுது. அதே மாதிரி ஒரு பெரிய பரிசுத்தாவி என்ன பண்ணுச்சு, அங்க உள்ள சின்ன பரிசுத்தாவி, அதாவது பெரிய பாதிரியார் என்ன பண்றாருன்னா, சின்ன பாதிரியார் இடத்துல நாங்க நீங்க எனக்கு அமௌண்ட் கொடுங்க, நான் ஒரு சீட்டு மாதிரி நடத்துறேன் அப்படின்னு சொல்லி பல லட்சங்களை பல பாதிரியார்கள்ட்ட வாங்கிட்டு பல கோடிகளை சுருட்டி விட்டு ஆள் எஸ்கேப். அப்போ பெரிய பரிசுத்த ஆவி பல கோடிகளை சுருட்டிட்டு எஸ்கேப் ஆயிருச்சு. சின்ன பரிசுத்த ஆவிலாம் பல லட்சங்களை கொடுத்து ஏமாந்துருச்சு. அப்ப பாக்குறோம், இப்ப கொடுக்க போற பரிசுத்த ஆவிக்கு தெரியல இந்த மாதிரி மக்களை ஏக்க போறாங்க, நாம ஏமாற போறோம் அப்படின்றத தெரிஞ்சு வைத்திருக்கின்றார்களா? தெரியலையே. பரிசுத்த ஆவினா எல்லாம் தெரியும்னு சொல்றீங்கல்ல, எங்க தெரிஞ்சிச்சு? அப்படி பரிசுத்தாவியால் உந்தப்பட்டு எழுதப்பட்ட சில தீர்க்கதரிசிகள் அந்த பைபிளே பொய்யா இருக்கு. அந்த பரிசுத்தாவி எழுதின பைபிளே அப்புறம் ஆசிய விட்டு இன்னொரு பைபிள் வந்துச்சு, புரோட்டஸ்டன்ட் பைபிள். அப்ப இன்னொருத்தருக்கும் பரிசுத்தாவி உந்துச்சா? இதுக்கு முன்னாடி எப்பயாவது எதுக்கு தேவையில்லாத கேள்வி இன்ஜெக்ஷன் போட்டிருக்கீங்களா? வேண்டாம் சார், நான் சொல்ல கேளுங்க. அவங்க வேண்டாம் போட்டிருக்கீங்களான்னு கேட்கிறேன். சொல்ல கேளுங்க சார், நான் சொல்ல கேளுங்க. நான் தான் இறைவனுடைய மகன், என்னோடு விவாதிக்க தயாரா என்று மாநில தலைமையகத்திற்கு நேரில் வந்த பரிசுத்த ஆவி பட்ட பாடு என்ன? வெட்ட வெளிச்சமாகின்றது பரிசுத்த ஆவிகளின் உண்மை முகம். இன்ஷா அல்லாஹ் நாளை காணத் தவறாதீர்கள்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, என்னை கவர்ந்த இஸ்லாம் என்ற இந்த நிகழ்ச்சியும் அற்புத பெருவிழாக்களில் நடப்பது என்ன ஓர் புலனாய்வு ரிப்போர்ட் என்ற நிகழ்ச்சியும் அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையை கொண்டு பிரமத மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக கிறிஸ்தவ சகோதரர்கள் மத்தியில இந்த நிகழ்ச்சிகளானது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. நம்முடைய இந்த நிகழ்ச்சியை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய அதிகாரப்பூர்வ பேஸ்புக் முகவரி மூலமாக பார்த்தவர்களுடைய எண்ணிக்கை குறித்து நாம ஏற்கனவே கடந்த வாரம் உங்களுக்கு நாம தெளிவுபடுத்தி இருந்தோம். நாம அப்ப சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட 2,47,000 பேர் பார்த்திருந்தார்கள். இன்றைய கணக்கு பிரகாரம் பாத்தீங்கன்னா 2,90,000 பேர். இன்னும் ஒரு ஓரிரு நாட்கள்ல 3 லட்சத்தை தொடக்கூடிய அளவிற்கு இந்த அற்புத பெருவிழாக்களில் நடப்பது என்ன என்ற ஒரு பதிவு அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் அந்த அற்புத பெருவிழாவில் நடப்பது என்ன என்று நாம ஒளிபரப்பிய அந்த நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு இது பொய்யான ஒரு செட்டிங் என்பதை விளங்கி சகோதரர் பினோ வர்கீஸ் அவர்கள் முகமதாக இஸ்லாத்தில் தன்னை இணைத்துக் கொண்ட செய்தியையும் நாம் ஒளிபரப்பி இருந்தோம். அதையும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய பேஸ்புக் பக்கத்தில் நாம வெளியிட்டு இருந்தோம் சகோதரர்களே. அதை வெளியிட்டு 5 நாட்கள் தான் ஆகுது. பினோ வர்கீஸ் அவர்கள் இஸ்லாத்தை தழுவிய செய்தி குறித்து பார்த்த பார்வையாளர்கள் மட்டும் கடந்த 5 நாட்கள்ல 1,24,000 பேர் அதை பார்த்திருக்கின்றார்கள். அப்ப பார்த்துக் கொள்ளுங்கள் எந்த அளவிற்கு இந்த செய்திகளானது மக்கள் மத்தியில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதற்காக ஒரு உதாரணமா இதை நாம் உங்களுக்கு சொல்றோம். இன்னும் சொல்ல போனா அந்த பதிவுலேயே நீங்க பார்த்தீர்களானால் கிறிஸ்தவ சகோதரருடைய கமாண்டுகள் வருகின்றன. இவர் கிறிஸ்தவத்தை விட்டு வெளியே போயிட்டாரு, துன்மார்க்கன ஆயிட்டாரு, இயேசு மன்னிக்க மாட்டாரு, அப்படி இப்படின்னு கமாண்டுகளை போட்டுட்டு அந்த கிறிஸ்தவ சகோதரர்களை என்ன அதுல எழுதுறாங்கன்னா, இருந்தாலும் அவர் கேட்கக்கூடிய கேள்வி நியாயமான கேள்வியா இருக்கின்றது, கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்று அந்த கிறிஸ்தவ சகோதரர்களே சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம். அப்போ காய்த்தல் ஊத்தல் இல்லாம எந்த ஒரு கிறிஸ்தவர் நடுநிலையான ஆய்வோடு எந்த விதமான காழ்ப்புணர்வும் இல்லாமல் திறந்த மனதோடு இந்த நிகழ்ச்சியை காண்கின்றார்களோ அவர்களுடைய நிலைமை என்ன? பினோ வர்கீஸ் அவர்கள் எப்படி இஸ்லாத்தை தழுவி வந்தார்களோ அதுபோன்று இந்த போன்ற சகோதரர்களும் இஸ்லாத்தை தழுவுவார்கள் இன்ஷா அல்லாஹ். காரணம் என்னன்னா, உண்மைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு சரியான தீனியாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது சகோதரர்களே. ஆனால் இது கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் ஏற்படுத்தின தாக்கம் எப்படிப்பட்ட ஒரு தாக்கமாக இருந்திருக்கின்றது என்றால், இதை பார்த்துவிட்டு நம்மளோட விவாதம் பண்ணி ஓட்டம் எடுத்தார்களே, 11 தலைப்புல விவாதிக்க வருவதாக ஒப்பந்தம் போட்டுவிட்டு ஒரே தலைப்போடு ஓடினார்களே சான் குரூப், இந்த ஜெர்ரி தாமஸ் குரூப், அவர்களுக்கு எரிச்சல் தாங்க முடியல. இன்னும் சொல்ல போனால் பல கிறிஸ்தவ சகோதரர்கள் நடுநிலையாக அவரிடத்துல கேள்விகளையும் கேட்பாங்களா இல்ல, அவங்க கேட்கிற கேள்வி நியாயமான கேள்வியாளங்க இருக்கு. அற்புத பெருவிழான்னு போட்டு இப்படி அநியாயம் பண்றோமே, இது சரிதானா, இது பொய்கின்றதை அம்பலப்படுத்தி இருக்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன பதில் என்ற செய்திகளை எல்லாம் கிறிஸ்தவ சகோதரர்கள் கேள்வியாக கேட்கும் பொழுது அவர்கள் ஆட்டம் கண்டு நடுநடுங்கி பதறி போய் குறித்து என்ன நமக்கு எதிரான அவதூறு பிரச்சாரங்களை இப்ப கிளப்பி விட்டிருக்கின்றார்கள் என்றால், இந்த எண்ணெய் கவர்ந்த இஸ்லாத்துல வரக்கூடிய அனைத்து கதாபாத்திரங்களும் பொய்யானவை. எப்படி அவங்களுடைய அந்த இணையதளத்தில் எழுதியிருக்கின்றார்கள் என்றால், இந்த எண்ணெய் கவர்ந்த இஸ்லாம் என்ற இந்த நிகழ்ச்சி ஒரு மெகா சீரியலாங்க. அந்த மெகா சீரியலுடைய தயாரிப்பாளர் யாரா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் தான் மெகா சீரியலுடைய தயாரிப்பாளராம். அந்த மெகா சீரியலுடைய டைரக்ஷனும் கதாநாயகனும் சையத் இப்ராஹிம் ஆகிய நானா. அதுல இன்னும் சில நடிகர்களை நாம தௌஹீத் ஜமாஅத்துல இருந்து நம்ம நடிக்க வச்சிருக்கிறோமா. அரண்யா என்ற சாரா, ஜெய்சங்கர் என்ற ஃபைசல், காஞ்சனா என்ற ஆயிஷா, அதே மாதிரி பினோ வர்கீஸ் என்ற முகமது அவர்கள், யுக்தாஸ்ரீ என்ற சுமையா அவர்கள், இவங்க எல்லாம் அந்த மெகா சீரியலுடைய நடிகர்களாம். அப்படி நடிகர்களாக இருக்கக்கூடியவர்களை வச்சு நாம பணத்தை கொடுத்து நடிக்க வச்சு நாம அவர்களை இது போன்று சொல்ல வைத்திருக்கிறோம். நல்ல காசை வாங்கிட்டு அவங்க வாங்கின காசுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறார்கள் என்று சொல்லி ஆட்டம் கண்டு போய் நம்ம மேல அவதூறு பிரச்சாரத்தை கிளப்புறதை பார்க்கணும் சகோதரர்களே. இதுக்கு சரியான முறையில பதிலடி கொடுக்க வேண்டும் என்று சகோதரர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க தான் இந்த பதிவை நாம இங்கே வெளியிடுகின்றோம். முதல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஏன் இந்த மாதிரி அவதூறு பிரச்சாரத்தை இவர்கள் ஏன் செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவர்களுடைய வேலை அதுவாகத்தான் இருக்கின்றது சகோதரர்களே. அதாவது எப்படி அற்புத பெருவிழா என்ற பெயரில் குருடர்களாக நடிக்க சொல்லி ஒரு 2,000 ரூபாய் கொடுத்து 1000 ரூபாய் கொடுத்து ஆள்களை கூட்டு வர்றாங்களா? செவிடராக நடிக்க சொல்லி ஒரு 500 ரூபாய் கொடுத்து ஒரு பிரியாணி பொட்டணம் வாங்கி கொடுத்து இப்படி ஆள்களை கூட்டு வர்றாங்களா? அப்படி ஆள்கள் கூட்டு நடிக்கிறாங்கல்ல, இவங்களுடைய அவங்க செஞ்ச
அந்த வேலையை நம்ம செய்யணும்னு அவங்கள மாதிரியே நம்மளே நினைத்து கொண்டார்கள். அதுதான் பிரச்சனை. ஆனா நம்ம அப்படியா? இந்த மாதிரியான குருடர் பார்க்கிறார், செவிடர் கேட்கிறாரு, செத்த பணம் எல்லாம் உசுரோடு வருதுன்னு நீங்க சொல்றீங்களே, அதை நிரூபிக்க தயாரா? நீங்க நாங்க நிரூபிக்க தயாராக இருக்கிறோம். நீங்க சரியான ஆட்களாக இருந்தால் ஒரு குழுவை போடுங்க, அந்த குழுல இருந்து ஆய்வு செய்ய வாங்க. நம்ம சரண்யான்றவங்க இருக்காங்களா, ஜெய்சங்கர் என்பவர் பணம் வாங்கிட்டு வந்தாரா, அதே மாதிரி பினோ வர்கீஸ் அவர்களுக்கு எவ்வளவு ரூபா நாம கொடுத்தோம், இது போன்ற இஸ்லாத்தை தழுவி வந்தவர்களுக்கு எல்லாம் என்ன நம்ம ஆசை வார்த்தை காட்டணும் ஆய்வு பண்ணுவோமா, பண்ணிக்கொள்வோமா? நம்ம விவாதத்துல நம்மளை ஜெயிக்க முடியலங்க. விவாதத்துல நம்மளை ஜெயிக்க முடியாம இப்ப என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? இந்த நிகழ்ச்சி மூலமாக கிறிஸ்தவ சகோதரர்கள் மனமாற்றம் அடைந்து வருவது அவருக்கு பொறுக்க முடியல. அவங்களால பொறுக்க முடியாம இப்ப இந்த மாதிரியான அவதூறு பிரச்சாரத்தை அவிழ்த்து விட்டு இருக்கிறத பாக்குறோம். இவர்கள் சரியான ஆட்களாக இருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும்? அற்புத பெருவிழா என்ற பெயரில் இவர்கள் செய்யக்கூடிய மோசடியை அம்பலப்படுத்தணும்ல, ஆதாரபூர்வமா நிரூபித்தோமா இல்லையா? நாம சொல்வது பொய், இது செட்டிங் அப்படின்னு சொல்வதாக இருந்தால் அவங்க என்ன பண்ணிருக்கணும்? அறைகூவல் விட்டு இருக்க வேண்டும். இந்த மாதிரி குருடர் பார்க்கிறாரு, செவிடர் கேட்கிறாரு, சப்பானி எல்லாம் பறக்குது, ஊமை எல்லாம் பேசுது, செத்த பணம் எல்லாம் உயிரோட எலும்பி நடந்து வருது, இந்த அற்புதம் எல்லாம் நடக்குது பாருங்க, நாங்க நிரூபிக்கிறோம். உங்க ஆபீஸ்க்கே நாங்க நிரூபிக்கிறோம். ஒரு குருட்டு பையில நீங்க கூட்டிட்டு வாங்க, நாங்க கண்ணை பார்வை வர வைக்கிறோம்னு சொல்லணுமா இல்லையா? இது நம்மள செட்டிங் சொல்றாங்க. நாம செய்யறது செட்டிங்கா, அவங்க செய்யறது எல்லாம் ஒரிஜினலா. ஒரு குறிப்பிட்ட டேட் அறிவிச்சு இந்த மாதிரி இத்தனாம் தேதி இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, அந்த மார்ச்சுரியில போய் ஒரு டெட் பாடியை நாங்க உயிர் கொடுத்து எழுப்ப போறோம் பாருங்க என்று சொல்லி போஸ்டர் அடிச்சு ஒட்ட வேண்டியதுதானே? அவர் குருடனை கூட்டிட்டு பார்வை வர வைக்க வேண்டியதுதானே? அதை செய்வார்களா? ஆனால் அவர்கள் இது போன்று ஆய்வுக்கு உட்படுத்த தயார் இல்ல. இந்த மாதிரி எத்தனை குருடர் பார்த்தாரு, அந்த குருடருடைய அட்ரஸ் கொடுப்பாங்களா? எத்தனை செவிடர் கேட்டாரு, அந்த செவிடருடைய ப்ரூஃப் கொடுப்பாங்களா? ஆனா நம்ம அப்படிலாம் ஓட மாட்டோம், ஒழிய மாட்டோம். நீங்க வாங்க, ரெடியா வாங்க. வந்தீர்களே ஆனால் உங்களுடைய வண்டவாளங்களை தண்டவாளத்தில் ஏற்றுவதோடு மட்டுமில்லாம நாம செஞ்சது கரெக்ட் தான், நாங்க உண்மையைத்தான் சொன்னோம் என்பதை நிரூபிக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இதை போலி பாதிரியார்களுக்கு கூட்டத்திற்கு நாம அறைகூவலாக சொல்லிக் கொள்கின்றோம். அதோடு மட்டுமில்லாம இதுக்கு பதிலடியாக எங்களுடைய ஆதாரங்களை சமர்ப்பிக்க இருக்கின்றார்கள். இப்ப நீங்க பார்க்க போறீங்க. இப்ப ஜெய்சங்கர் அவர்களும் அதே மாதிரி பினோ வர்கீஸ் அவர்களும் இது போன்ற சரண்யா அவர்களும் உங்களிடத்துல தங்களுடைய அனுபவங்களை சொல்ல போறாங்க. அவர்களுடைய முகத்திலே அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சி வாயிலாக கிளிய இருக்கின்றது. இப்பொழுது சகோதரர் ஜெய்சங்கர் அவருடைய அறைகூவலை நீங்கள் காணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னோட நேம் ஜெய்சங்கர். இதுக்கு முன்னாடி இப்போ முகமது ஃபைசலா மாறி இருக்கேன். நான் பணம் வாங்கிட்டு இதுக்காக வந்திருக்கேன். நடிகர் இவங்க இவங்க கிறிஸ்தவ விவாதங்கள் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? கிறிஸ்தவத்துல எல்லாம் நடிப்பாங்க இல்லையா? குருடர்கள் பார்வை வந்துட்டாங்க அப்படின்றதெல்லாம் நடிச்ச மாதிரி இவர் என்னையும் நினைச்சிட்டாரு போல இருக்கு தவறாக. என்னுடைய போட்டோ 3 போட்டோக்களை கொடுத்திருக்கேன். இது என்னுடைய ரேஷன் கார்டு. இந்த ரேஷன் கார்டு என்னுடைய பேர்ல இருக்கு, சங்கர்ன்ற நேம்ல இருக்கு. சரிங்களா? இது ஒண்ணு. இது என்னுடைய லைசன்ஸ். இது எல்லாமே ஸ்கேன்டு காப்பி இப்ப உங்களுக்கு அனுப்புவேன். இப்ப நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க கம்பெனி மார்க் ஆட்ஸ். இதோ டி-ஷர்ட் கூட போட்டிருக்கேன். நீங்க ஒரு கார்டு அடிச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி நீங்க இன்னொன்னும் நீங்க கதையை பேசுவீங்க. நீங்க நிறைய பொய்யர்ன்றதை நாங்க பாத்துட்டோம். நான் போன இதுல சொன்ன மாதிரியே நான் ஆர்கேஆர் ஜுவல்லரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கு ஒர்க் பண்ண விசிட்டிங் கார்டு இது. இதுவும் ஜெய்சங்கர்ன்ற பேர்ல இருக்கு. இது எல்லாமே ஸ்கேன் ஆகி உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அதுல நிக்கும். இது என்னுடைய ஓட்டர் ஐடி. நீங்க பாத்திருக்கீங்க. நீங்க சொல்லுற மாதிரி நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்தவெல்லாம் கிடையாதுங்க. நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணி வாங்கிட்டு இருந்த சம்பளமே 40,000 ரூபாய்க்கு 48,000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தேன். என்னோட பிளைட் சர்வீஸ் எல்லாமே எனக்கு கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. எனக்கு அம்பத்தூர்ல 1 கோடி ரூபாய்க்கு என்னுடைய ஃபாதருக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கு. நாங்க எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலியில தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது நான் பணத்தை வாங்கிட்டு சொல்ல வேண்டிய செய்தின்றது ஒண்ணுமே கிடையாது. உங்களை மாதிரி பொய் சொல்லி வேத வசனங்களை மறைச்சு, முதல்ல அது வேதமா என்னன்றதே ஒரு பெரிய குழப்பமான ஒரு சர்ச்சைன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி ஒரு விஷயம். ரெண்டாவது நான் ஜெகோவா விட்னஸ் எல்லாம் போகல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது பத்தி நான் உங்களுக்கு பேசிடுறேன். இது ஜனவரி முதல் மார்ச் வரைக்கும் காவர் கோபுரம் தெரியுது சார்? ஜனவரி முதல் மார்ச் வரைக்கும் இது ஒரு புக்கு. விழித்தெழு அதுவும் ஜனவரி முதல் மார்ச் வரைக்கும். நீங்க என்ன டார்ச்சர் பண்ண காலங்கள்லாம் நான் சொல்றேன். இது பிப்ரவரி மாதம் காவர் கோபுரம் போட்டிருக்கு. பிப்ரவரி மாதம் காவர் கோபுரம் நீங்க வேணா பாத்துக்குங்க. உங்களுடைய புக்கு தான் இது. விழித்தெழு
ஏப்ரல்ல இருந்து ஜூன் வரைக்கும் நீங்க என்ன கழுத்து அறுத்தீங்க இல்லையா, வந்து வீட்டுல உட்காந்துட்டு அந்த இது சரிங்க. இது வந்து ஏப்ரல் டு ஜூன் காவர் கோபுரம் சார். இது வந்து வாட்ச் டவர் சார். சரிங்களா? கடவுள் சொல்வதை கேளுங்கள், நீங்க கொடுத்த புக்கு. உங்க ஜெகோவா விட்னஸ், உண்மையான இறை நம்பிக்கை சந்தோஷமான வாழ்வுக்கு வழி, நீங்க கொடுத்தது. இன்று யெகோவாவின் சித்தத்தை, இது யாரு அப்படின்ற புக்கு. நீங்க 3 தடவை என்ன வந்து கூப்பிட்டுருக்கீங்க, ஒரு டைமும் இந்த ஃபங்க்ஷன் நடக்குது வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கீங்க. முதல்ல நீங்க பொய்யானவங்கன்றதை நிரூபிக்கிறதுக்கு உங்க புக்கே ஆதாரமா வருது. நேரம் மாலை 6:30, முகவரி ராஜ்ய மன்றம், கிங்டம் ஹால், குறிஞ்சி தெரு, விவேகானந்தர் நகர், ஸ்டெட்போர்ட் ஹாஸ்பிட்டல் பின்புறம், அம்பத்தூர், சென்னை 53. மிஸ்டர் டேனியல் அவர் பேரு. டேனியலோட நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கலாம். நீங்க நோட் பண்ணி நீங்க பேசிக்கலாம். மிஸ்டர் டேனியல் நம்பரை வந்து நீங்க நோட் பண்ணி அவர்கிட்ட கூப்பிட்டு ஜெய்சங்கர் வந்தாரா பேசினாரா, நீங்க சொல்லலையே நான் கூப்பிட்டு அவருக்கு சொல்றேனே அப்படின்னு கூட நீங்க கேட்டுக்கலாம். நீங்க விவாதத்துக்கு கூப்பிட்டா நான் வர தயாரா இருக்கேன். 9841994085 தமிழ்ல கூட சொல்றேன், உங்களுக்கு இங்கிலீஷ் புரியலன்னா. 98 41 99 40 85. அவருக்கு பக்கத்திலே வினோதன் ஒருத்தர் இருப்பாரு, நரசிம்மன் ஒரு பாதிரியார் இருப்பாரு. அத மூப்பர்கள் நீங்க சொல்லுவீங்க, பாதிரியார எப்படி சொன்னாலும் ஒண்ணுதான். மூப்பர் வச்சுக்கோங்க. அப்புறம் தேவ பிச்சை எஸ்தர்னு ஒரு அம்மா இருப்பாங்க. எல்லாரும் நீங்க அவங்களை கூப்பிட்டு தெளிவா கேட்டுக்கலாம். இப்போ ஒரு விஷயத்தை தெரியாமலேயே நான் நடிகேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட தெரிஞ்ச உங்களுக்கு இப்போ அந்த விஷயத்தை நான் நடிக்கிறேனா இல்லையா அப்படின்றத வந்து இப்போ நான் உங்களுக்கு காட்டிட்டேன். இப்போ நான் உங்க மேல வந்து நான் வழக்கு தொடர தயாரா இருக்கேன். முதல்ல நீங்க என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணதுக்காக ஒரு வழக்கும், என்ன பொய்யன்னு சொல்லி பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிற பொய்யராகிய ஜெர்ரி தாமஸுக்கும் நான் ஒரு வழக்கு தொடர தயாரா இருக்கேன். உங்களுக்கு என்ன பேசுறோன்றதாவது விளங்குதா? முதல்ல அதுவும் கிடையாது. நான் பேசணும், மத்தவங்க கேட்கணும். அதாவது நீங்க உங்களுடைய சமுதாய மக்களுக்கு திருப்திப்படுத்த வைக்கிறீங்க. இதுவும் உலகம் ஃபுல்லா பாக்குது. நான் அந்த ஒரு போன தடவை நீங்க பயந்துட்டீங்களா சார்? முதல் தடவை உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? கிறிஸ்தவ மக்கள் வந்து இவர் குரான் இறைவேதமா அப்படின்ற ஒரு சிடியை வந்து இவர் கொடுக்கலனா தயவு செய்து இவர்கிட்ட போய் கேட்டு வாங்கிக்கலாம். எங்க கிட்ட கிடைக்கும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நீங்க ஜஸ்ட் டயல்ல நீங்க அடிச்சீங்கனாலே அவங்க சொல்லிடுவாங்க தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மண்ணடிக்கலை. இங்க நீங்க வந்து வாங்கிக்கலாம். கிறிஸ்தவ மக்கள் வந்து வாங்கிக்கலாம். இவங்க வந்து இருட்டடிப்பு செய்வாங்க எல்லாத்தையும். அதே சான் விவாதம் நடந்தது, இருட்டடிப்பு செய்வாங்க. இவங்க கிட்ட எதுவுமே கிடையாது. ஒரு இங்கிலீஷ்ல அழகான ஒரு பழமொழி உண்டு, he who knows not he knows not he knows not is a fool shun him அப்படின்னு சொல்லி உண்டு. ஒருத்தனுக்கு ஒரு விஷயம் தெரியாது, தனக்கு தெரியாதுன்றதே தெரியாமலே இருக்கான். இப்ப நீங்க எந்த ரகன்றதை நீங்க கால்குலேட் பண்ணிக்கீங்க. he who knows not he knows not he knows not. உங்களுக்கு தெரியாமலே போயிட்டு அப்படியே நீங்களும் முட்டாளாகி மத்தவனையும் முட்டாளாக்க நினைச்சீங்கன்னா மக்கள் கண்டிப்பா விழித்து எந்திரிச்சிருவாங்க. கூட்டி கொண்டு போய் உட்கார வச்சு ஒவ்வொன்னா பேசுனீங்க. இது என்னுடைய பெண்ணுடைய ஸ்கூல் நோட்டு. இதுல பின்னாடி எழுதியிருக்கேன். எல்லாம் என்னுடைய கைப்பட நான் வந்து உங்க பைபிள்ல இருந்து குறிப்பெடுத்து எழுதுனது. உங்க கைப்பட நான் வந்து குறிப்பெடுத்து எழுதுனது. ஒவ்வொரு பக்கமும் நான் கைப்பட குறிப்பெடுத்து எழுதியிருக்கேன். இவ்வளவு தப்பு என்னால சாமானியமா இருக்கிற என்னால கண்டுபிடிக்க முடியுதுன்னா, இவ்வளவு காலம் புக்கை வச்சுக்கிட்டு நான் ஜபம் பண்றேன் வாங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் வாங்கன்னு சொல்றது உங்களுக்கே கொஞ்சம் உங்களுடைய நிலைமையை பாருங்க. திரும்பவும் உங்களை வந்து நான் ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். நாங்க எங்களுடைய கண்ணியம் எப்படி, டிஎன்டிஜியோட கண்ணியம் எப்படின்றத லாஸ்ட் டைம் நீங்க சான் விவாதத்துல பாத்திருப்பீங்க. நான் வேண்டாங்க, என்னுடைய மக வந்து உங்ககிட்ட டிபேட் பண்றதுக்கு தயாரா இருக்கா? நீங்க வரீங்களா? நான் வேணாம். என்னுடைய பெண்ணுக்கு நீங்க பதில் சொல்ல தயாரா இருக்கணும். என்ன பேசுறோம், மக்கள்கிட்ட எதை கொண்டு போய் சேர்க்க போறோம்? சார், உங்களுடைய வேதத்தை நல்லா ஆராய்ச்சி பண்ணவர் நீங்க. அதுலயே வேதத்தை அழகா நாங்க வேதம் அதை ஏத்துக்கல. ஆனா இருந்தாலும் அதை வச்சு கூட நாங்க அலசி ஆராய்ஞ்சு பார்த்தாலும் அதுல ஒரு விஷயம் வருது, ஒரு கடவுள் தான்றது அதுல தெளிவா தெரியுது. அதுல தூய ஆவியால் உந்தப்பட்டு எழுதுது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. நான் வந்து ஒரு பாவியால் எழுதப்பட்டதுன்னு நான் சொல்றேன். பாவி என்கிற சவுல் அந்த ஆள் திருத்தி விட்டாரு. உங்களுடைய விஷயத்தை எல்லாம் மாத்தி உங்களை வழிகடனாக்கி அதுல சொல்றாருங்க, நான் தான் உளறேன், தேவனுக்கு மகிமையானபடியால் நான் என் பொய்யனாகவே ஆகிறேன். இவனுக்கு ஏத்த மாதிரி நான் அவனுக்கு ஏத்த மாதிரி நடிச்சுக்கிறேன், இவனுக்கு ஏத்த மாதிரி நடிச்சுக்கிறேன். வருதா இல்லீங்களா? நீங்க வரலன்னா என் மேல கேஸ் போடலாம் சார். 1 கோடி ரூபாய் சொத்து இருக்குன்னு சொல்லிட்டேன். நீங்க என் மேல கேஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் கிடைக்கும். பணம் கிடைக்கும், வெத்து கேஸ் எல்லாம் போயிடாது.
நல்ல இன்கம் வரும். இன்னும் இந்த மாதிரி ஒரு 40 புக் அடிக்கலாம். இதெல்லாம் கூட நீங்க கொடுத்ததுதான். நான் உங்களை மட்டும் சொல்லல மிஸ்டர் ஜெரி தாமஸ், நான் இங்க இருக்கிற அத்தனை பாதிரியாருக்கும் தான் நான் அழைப்பு விடுக்கிறேன். நான் ஒருத்தருக்கு இல்ல, அத்தனை பேருக்கு நான் அழைப்பு விடுக்கிறேன். நீங்க விவாதத்துக்கு எங்களோட வரணும். நீங்க வரல அப்படின்றதுனாலே தெரிஞ்சு போச்சு நீங்க பொய்யர் அப்படின்ட்டு. நீங்களே பொய்யர்ன்றதுக்கு உங்க பைபிள்ல, எங்க குரான்ல விஷத்தை சாப்பிட்டா ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லி இருந்தா, குரான் சொல்லி இருந்ததுன்னு வச்சுங்களேன், நான் செத்தாலும் பரவாயில்ல குடிச்சிருப்பேன். நான் உங்களை மாதிரி பயந்து ஓட மாட்டேன். காட்டியிருக்கணுங்க, குடிச்சு காட்டியிருக்கணும். உங்க வேத வசனம் தானே சொல்லுது. நான் உண்மையிலே கிறிஸ்தவனா இருந்திருந்தால், உங்களுடைய நிலைமையில் நான் இருந்திருந்தா கண்டிப்பா எடுத்து குடிச்சிருப்பேன். இறைவா நீ என்ன காப்பாத்துன்னு இருப்பேன், இல்ல நீ என்ன சொர்க்கத்தை கொடுன்னு சொல்லியிருப்பேன். சார் தயவு செய்து நல்லா அதை கூர்ந்து ஆராய்ச்சி பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க பண்ணதே போதும்னு நினைக்கிறேன். நான் ஆராய்ச்சி பண்ணது எனக்கு போதும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டார்கெட் என்ன? துட்டு, பைசா. எங்களுடைய டார்கெட் என்ன? மறுமை. நான் மறுமையை பேஸ் பண்ணி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க பைசாவை பேஸ் பண்ணி இந்த உலகத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதைத்தாங்க நான் சொல்ல வரேன். நீங்க குரானை படிங்க. இவங்கள பொய் அவங்கள பொய்ன்னு இந்த குற்றம் சாட்டுறதை விட்டுட்டு நீங்க என்னைக்கு விவாதம் வச்சுக்கலாம்னு சொல்லுங்க. நான் இன்னைக்கு லீவ் போட்டு வரேன். இஸ்லாத்தை புதுசா தழுவிக்கிட்டேன், அதாவது நான் பணத்துக்காக வந்திருக்கேன் அப்படிதானே சொல்றீங்க. நான் இஸ்லாத்துக்கு புதுசா வந்திருக்கேன், பணத்துக்காக வந்திருக்கேன். உங்க சைட்ல இருந்து நீங்க உங்களுடைய பேச்சுப்படியே வச்சுக்கோம். என்ன ஈஸியா ஏமாத்திடலாம்ல சார். எனக்கு பைபிளை பத்தி அந்த அளவுக்கு தெரியாது அப்படின்னு என்ன ஏமாத்திடலாம் இல்லையா? வாங்க டிபேட்டுக்கு வாங்க. ஜெரி தாமஸ் அவங்கள சேர்ந்து உங்க குரூப்ல இருக்க அத்தனை பேரையும் கூப்பிடுறேன். நான் வரேன், நான் வரேன் டிபேட்டுக்கு. நான் வரேன். என்ன ஏமாத்திடலாம் இல்லையா? என்கிட்ட பேசி சமாளிச்சிடலாம் இல்லையா? வாங்க டிபேட் வச்சுக்குவோம், ஓபன் டிபேட். உங்களுடைய வேதம் அவ்வளவு தப்பு இருக்குன்றத நான் அங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். பணத்துக்காக நான் வந்திருக்கேனா, பணத்துக்காக நீங்க வந்திருக்கீங்களான்றத அங்க தெரிஞ்சு போயிடும். உங்க சாயம் விழுக்குதா என் சாயம் விழுக்குதான்றத வெளியில பாத்துருவோம். கிறிஸ்தவ சகோதரர்கள் மத்தியில் இந்த நிகழ்ச்சியானது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறது பொறுத்து கொள்ள முடியாம பல பகுதிகள் என்ன பண்ணிருக்கிறாங்க, தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்கள்ல அவங்க சில பெல்ட்டா இருக்கிற ஏரியாக்கள்ல கேபிள் ஆபரேட்டர்களை போய் மிரட்டி நிகழ்ச்சியை கட் பண்ண கரெக்டா அந்த மெகா டிவியை மட்டும் வெட்டி விட சொல்ல வேலைகள் எல்லாம் நடந்திருக்கின்றது. எல்லாம் எங்களுக்கு செய்திகள் கரெக்டா வந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு தெரியும் நீங்க என்னென்ன பண்றீங்கன்னு. இது என்ன நினைக்கிறாங்கன்னா, சீப்பை ஒழிச்சுட்டா கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களா இல்லையா? அந்த மாதிரி நினைக்கிறாங்க சகோதரர்களே. சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்றுமா? அப்ப எந்த மாதிரியான குறுகலான ஒரு புத்தியோட இவர்கள் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு விளங்குதா? புரோகிராம் ஒளிபரப்புற கேபிள் டிவி ஆபரேட்டரை போய் மிரட்டிட்டா உடனே நிகழ்ச்சி வராதா? இத நம்முடைய சகோதரர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, எந்தெந்த பகுதியெல்லாம் இப்படி கட் பண்ணி விட்டாங்களோ அந்த பகுதியில் உள்ள மாவட்ட நிர்வாகிகள் கீழ நிர்வாகம் என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? இது டிவிடிகளா ஆக்கி இப்ப டிவிடியா வெளிவர போகுது எல்லாம். அந்த டிவிடியை ஒவ்வொருவருடைய கைகளிலையும் கொண்டு போய் நாங்கள் சேர்ப்போம். அப்ப இவங்க செஞ்ச வேலை எப்படி மாத்திருச்சு பாத்தீங்களா? அப்ப இந்த மாதிரி இவர்கள் செய்யக்கூடிய அவதூறு பிரச்சாரமானது மேற்கொண்டு இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை தான் அதிகப்படுத்தும் என்பதை அவர்கள் கவனிக்க தவறிவிட்டார்கள். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தை நீங்க ஊதி அணைச்சிடலாம், இந்த மாதிரி அவதூறு பிரச்சாரங்கள் வாயிலாக நீங்க ஊதி அணைச்சிடலாம் நீங்க நினைச்சீங்களா? அது நடக்காது. யுரீதூன லியுத்ஃபியூ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அவர்கள் தங்களுடைய வாய்களால் இந்த சத்திய மார்க்கத்தை ஊதி அணைத்து விடலாம் என்று அவர்கள் எண்ணுகின்றார்கள். அல்லாஹ் தன்னுடைய ஒளியை பரிபூர்ணப்படுத்தியே தீருவான். அந்த காஃபிர்கள் வெறுத்த போதிலும் சரியே. ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுظஹிரஹு அலத்தீனி குல்லி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். அல்லாஹ் ரொம்ப தெளிவா சொல்லி காட்டுகின்றான். அனைத்து மார்க்கங்களை விடவும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக அவன்தான் தன்னுடைய தூதரை சத்தியத்துடனும் நேர்வழியுடனும் அனுப்பி இருக்கின்றான் என்று வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றானே. அந்த வசனத்தை உண்மைப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை நீங்க கண்கூடாக பார்க்க போகின்றீர்கள். இவர்கள் எவ்வளவுதான் அவதூறு பிரச்சாரம் செஞ்சாலும் இந்த பிரச்சாரம் செய்யத்தான் இன்னும் வளர்ச்சி அடைந்து கொண்டே போகும். என்னடா இது செட்டிங்னு சொல்றாங்களே, மெகா சீரியன் சொல்றாங்களே, அப்ப இதை நம்ம போய் பார்த்தா என்ன என்று சொல்லி இன்னும் பல கிறிஸ்தவ சகோதரர்கள் இந்த டிவிடிகளை பார்க்கிறதுக்கு இவர்களே அழகான ஒரு தூண்டுகோலாக ஆகி இருக்கின்றார்கள் என்பதை இங்கே நாம கூடுதல் செய்தியாக பதிவு செய்து கொள்கின்றோம். பொய் பிரச்சாரம் பண்ண இஸ்லாம் வளர்ந்துட்டே தான் இருக்கும். ஒன்னும் பண்ண முடியாது. நீங்க பயப்படுற உங்களுக்கு அதான் அந்த பயம் வந்துடுச்சு. பயம்தாலே அவன் வீழ்ந்துட்டான்னு அர்த்தம். உண்மை வளர்ந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அதான் பத்தாவிங்கிறது உண்மையா பூமியில யாருக்கும் கிடைக்காது. அது இல்ல. அது இருக்குன்னாலும் மனுஷனுக்கெல்லாம் நம்பல மாதிரி மனுஷனுக்கு சான்ஸ் இல்லை.
அது இறங்குற பாஸ்டர் வந்து அவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எடுத்தாலே பெரிய விஷயங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சகோதரர்களே, தலைமைக்கு கூட ஒரு பரிசுத்த ஆவி கடிதம் எழுதி இருந்தது. ஒரு புத்தகம் ஒண்ணு வந்துச்சு தலைமைக்குங்க. அதாவது வந்து அந்த புத்தகத்தினுடைய விலை மதிப்பு 500 ரூபாய். அந்த புத்தகத்தை கொரியர்ல அனுப்பிவிட்டு அதுக்குள்ள கடிதம், சகோதரர் பி ஜெயலலிதாவினுக்கு அந்த பாதிரியாருடைய பேரை போட்டு, நான் எழுதக்கூடிய கடிதம் பரிசுத்த ஆவியினால் உந்தப்பட்டு இந்த புத்தகத்தை நான் எழுதியிருக்கிறேன், இதனுடைய விலை வந்து 500 ரூபாய், இதை வந்து என்னுடைய அக்கவுண்ட்ல நான் போடும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அக்கவுண்ட் நம்பரோட எழுதியிருந்தாங்க. அப்ப நம்ம என்ன செய்யறோம், நம்ம போனை போடுறோம், நான் தான் பேசுறேன், இந்த மாதிரி வந்து நல்லபடியா நீங்க அனுப்பி இருக்கிறீங்க, இது எதுக்கு எங்களுக்கு அனுப்புனீங்க, இந்த புத்தகத்தை யார் உங்கள்ட்ட கேட்டா என்று கேட்கும் பொழுது அப்பதான் அந்த பரிசுத்த ஆவி விளக்கம் கொடுக்குது. பரிசுத்த ஆவி உந்தப்பட்டு இந்த புத்தகத்தை நான் எழுதினேன், இந்த புத்தகம் வந்து 500 காப்பி நான் அடிச்சேன், ஒரு புத்தகத்தினுடைய விலை மதிப்பு 500 ரூபாய், கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நான் வந்து இந்த புத்தகத்தை அடிச்சிருக்கிறேன், ஆனா புத்தகம் விற்க மாட்டேனுது, பரிசுத்த ஆவி பேசுது போன்ல. அதனால இந்த புத்தகத்தை வந்து விக்க வைக்கிறதுக்கு வேற வழி இல்லாம நான் என்ன பண்றேன்னா, ஒவ்வொரு ஆளுக்கும் அனுப்பி காசு கேட்டுக்கிட்டு இருக்கேன் அக்கவுண்ட்ல போட சொல்லி. தம்பி எப்படியாவது இந்த 500 ரூபாய் என் அக்கவுண்ட்ல போட்டிருக்க தம்பி என்று சொல்லக்கூடியதை பார்க்கணும் சகோதரர்களே. 1000 பக்கம் புத்தகம் எழுதின பரிசுத்த ஆவிக்கு இந்த புக்கு 500 புக்கு அடிச்சோம்னா இந்த புக்கு விக்காது அப்படின்னு சொல்லி அந்த பரிசுத்த ஆவிக்கு தெரியலங்க. அப்ப இது என்ன பரிசுத்த ஆவி, யோசனை பண்ணணுமா இல்லையா? அதே மாதிரி பாக்குறோம். அப்ப ஒரு விவாதம் வச்சுக்கிறோமா, பரிசுத்த ஆவி உண்மையிலே இறங்குமா, இயேசு இறைவனா, இயேசு கடவுளுடைய மகனா, பைபிள் இறைவேதமா அப்படின்னு ஒரு விவாதம் வச்சுக்கிறோமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். அதுக்கு அந்த பரிசுத்த ஆவி நம்மள்ட்ட சொல்லுது, நெல்லையில உள்ள பரிசுத்த ஆவி அப்படி வந்து நான் உங்கள்ட்ட விவாதம் பண்ண தயாரு தான், ஆனா அந்த விவாதத்துல வந்து என்னென்ன கேள்வி கேட்பீங்கன்றத கொஞ்சம் வந்து நீங்க முன்னாடியே எனக்கு வந்து தகவல் தெரிவிச்சிடணும். பரிசுத்த ஆவி குறிப்பு கேக்குதுங்க, விவாத குறிப்பு கேக்குது பரிசுத்த ஆவி. இது பரிசுத்த ஆவியா? இப்ப இப்படிதான் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவின்ற பேர்ல பரிசுத்த ஆவி உந்தப்பட்டதனுடைய விளைவாக நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன் என்று சொல்லி உங்களை மக்களை எல்லாம் இப்படித்தானே ஏமாத்துகின்றீர்கள். அப்ப வந்து இதை நம்பக்கூடிய கிறிஸ்தவர்கள் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றார்கள். எப்படியெல்லாம் உங்களை ஏமாத்துறாங்க பாருங்க. அதே மாதிரி சோழர்களே, இன்னொரு ஒரு பரிசுத்த ஆவி வந்து தலைமைக்கே வந்து நேரடியாவே வந்துச்சு. தலைமையில வந்து முதல்ல ஒரு போன் வந்துச்சு, ஹலோ யாரு பேசுறீங்க, என்கிட்ட தான் பேசுறாங்க, நான் தான் வந்து இறைவனுடைய மகன் அருட்செல்வன் பேசுறேன் அப்படின்றாரு. இறைவனுடைய மகனா என்னங்க சொல்றீங்க அப்படின்னா, நான் தான் இறைமகன், இயேசுக்கு அடுத்த இறைமகன் நான் தான், நான் ஒரு கிறிஸ்தவர், பிஜே இடத்துல நான் விவாதம் பண்ண தயாரா இருக்கிறேன், நான் வந்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இருக்கிறேன், இன்னொரு இறைமகனாக நான் வந்து அவதாரம் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அப்ப வந்து இறைவனுடைய மகனா இருந்தா ஆடு போடுற குட்டி ஆடா தான் இருக்கும், மாடு கண்டு போட்டா அது மாடா தான் இருக்கும். இறைவனுடைய மகனாக நீங்க இருந்தீங்கன்னா அப்ப அவரும் இறைவனா தான் இருக்கணும். அப்ப நீங்க இறைவனா? ஆமா நான் இறைவன் தான் பேசுறேன் அப்படின்ற. அப்ப இறைமகன் போன்ல பேசுறாரு, அவருக்கு எதுக்கு போன் தேவன் தெரியல நமக்கு. அப்ப எதுக்குங்க என்கிட்ட எதுக்குங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல நான் விவாதம் பண்ண தயாரா இருக்கிறேன், பிஜே உடைய நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப நம்ம என்ன கேட்டோம், ஏங்க இறைவனுடைய மகன்றீங்க, பிஜே உடைய நம்பர் தெரியாதா? இறைமகனுக்கு வந்து நம்பர் தெரியலன்னா அப்ப இறைவனுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு ஆகி போகும். அப்ப இறைமகனுக்கு வந்து பிஜே உடைய நம்பரும் தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா அப்படின்னோனையும், இல்ல நீங்க நம்பரை சொல்லுங்க அப்படின்றாரு. அப்ப நீங்க கடிதமா எழுதி அனுப்புங்க, விவாதத்துக்கு தயார்னு சொல்லி நாம வந்து விவாதம் வைத்துக் கொள்வோம். அப்ப நீங்க உண்மையிலேயே இறைவன் தானா? ஆமா நான் இறைமகன் தான், எனக்கு வந்து பரிசுத்த ஆவி இறங்கி இருக்கு அப்படின்றாரு. உடனே வந்து நம்ம என்ன கேட்டோம், சாப்பிடலாம் செய்வீங்களா? சாப்பிடுவேன் சார். அப்ப சாப்பிட்டா கக்கூசுக்கு போகணுமே, கக்கூசுக்கு எல்லாம் 2 பாத்ரூம் எல்லாம் போவீங்களா? போவேனே அப்படின்ற. அப்ப இறைவன் வந்து கக்கூசுக்கு எல்லாம் போவாரா அப்படின்னு கேட்டா, இறைவன் வந்து பாத்ரூம் போகவும் செய்வார் போகாமலும் இருப்பார் சொல்லி பரிசுத்த ஆவி சமாளிக்குது. அப்ப என்ன செஞ்சோம், தலைமைக்கு வர சொன்னோம். தலைமைக்கு வர சொல்லி நேரடியா கேள்விகளை கேட்டாங்க நம்முடைய சகோதரர்கள், சகோதரர் யூசுப் அவர்கள், சகோதரி அபிபுல்லா அவர்கள் இருவரும் சேர்ந்து சில கேள்விகளை கேட்டாங்க. குழந்தையோட ஒரு சராசரி மனுஷன் தான் மதிச்சு தெரியுமா? ஒரு சராசரி மனிதன் கூட இல்லைங்கிறதா எங்களுடைய கான்செப்ட். முதல்ல நீங்க அற்புத குழந்தை ப்ரூவ் பண்ண அப்புறம் முதல்ல நீங்க ஒரு மனிதனை ப்ரூவ் பண்ணுங்க. உட்காந்து நாகரிகமா பேசி உங்களுக்கு நீங்க சாதாரண சொல்றீங்க. ஆமா உண்மைதான், செய்தி ஒருத்தன் போடுறாங்க. இது என்ன கான்செப்ட்? இது நான் வரைக்கும் நான் பச்சை என்ன கான்செப்ட்? இது என்ன ஒட்டி விடாத நல்லா தெரிஞ்சீங்க, கம்மி பண்ண சீக்கிரம் தான் தெரிஞ்சு பார்த்தாங்க. நம்மளோட நான் ஒரே ஒரு உங்ககிட்ட கேட்கக்கூடிய உங்க கைண்ட உங்க குடும்பத்துல உள்ள யாருடைய பேரை நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு பெரிய உதவி செஞ்ச மாதிரி நீங்க மனநல பாதிக்கப்பட்ட எதுவும் கூட்ட தேவையில்லை. சரி, இந்த மனநிலை பாதிப்பு தெரியல.
உங்க கொள்கையை நீங்க நியாயமா உணர்றீங்கன்னு சொன்னா அந்த இடத்த அழகா நிரூபிச்சுட்டு அதை வளர்த்து போனோம். நாங்க என்ன பண்ணுவோம் சார், நாங்க 4 பேருக்கு தமிழ்ல நாங்க இப்போ நாங்க 4 பேர் நீங்க பெட்டிஷன் படி நாங்க 4 பேர் இப்போ ஆமா பெட்டிஷன் அற்புத சக்தி காட்டுறீங்க என்ன பண்ணாங்க அப்புறம் எப்படி நீங்க பிஜே காட்டுவாங்க சாதாரண ஆளுகளுக்கு கேட்க மறுக்கும் போது இவ்வளவு நேரம் சட்ட தொகை இருக்கிறோமா ரெக்கார்டா போயிட்டு இருக்கு. என்ன செய்ய சொல்றீங்க? சாதாரண மக்கள் சமாளிக்க முடியல, நீங்க பிஜே எப்படி சட்டத்தை இப்ப பேசுறது யாரும் தமிழ் பேருனா வேற எவ்வளவு இப்ப அவரு எப்படி கடவுளுக்கு போகும்? நாய் பன்னிக்கு கூட படைத்தவனுடைய அருளால் தான் ரத்தம் இருக்கு. ஒரு பன்னி இந்த உலகத்துல வாழ்றாங்க, அதற்குள்ள ரத்தம் இருக்கு, அதுக்குள்ள உயிர் இருக்குன்னு கேட்டா அதுவும் படைத்தவன் தான் காரணம். சரிங்களா? இனிவான பொருளாக மனிதர்கள் பார்த்தாலும் அதுதான் நிலத்தல் உண்மை. உங்களுக்குள்ள மட்டும் கடவுள் ரத்தம் இருக்கு, எங்களுக்குள்ள மட்டும் இந்த வேற எந்த ரத்தம் வருதா? தயாரித்து அவங்க இருக்காங்க. முதல்ல நீங்க என்ன சொல்றீங்க? அற்புத சாட்சியை காட்டுறீங்க, சாதாரண சாட்சியை காட்டுறீங்க, யோசிச்சு பாருங்க. ஆதாரங்களை காட்டுங்க. நீங்க சொன்ன ஒரு கொள்கையை நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்ம மேல கோபம் இருக்கா இல்லையா நீங்க யோசிக்கணும். அப்பதான் நம்ப முடியும். நிரூபிக்கிறோம், லட்சம் எழுதிருக்கோம், சாட்சி நிரூபிக்கிறோம், வந்து நிரூபிக்கிறோம். அப்படின்னா நீங்க நிரூபிச்சுட்டு நான் நிரூபிச்சிருக்கிறேன் அப்படின்னு சட்டை பிடிச்சி கேட்கலாம். சரி, இப்ப என்ன முடிவு? சார் ஒண்ணு நான் வந்தேன், ஏன்னா அற்புதத்தை நிரூபிக்க முடியும்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போங்க. இல்ல உங்க ஃபேமிலி நாங்க இன்ஃபார்ம் பண்ணி பேசிக்கிறோம். இருங்க சார், வாங்க சார், நீங்க வாங்க கொஞ்சம். உண்மையிலே இறைவன் சொல்றீங்கல்ல, இறைவன் சொல்றீங்கள, ஏதாவது ஒரு அற்புதத்தை செஞ்சு காட்டு என்று சொன்னால் அந்த பரிசுத்த ஆவி நாம கேட்ட கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் ஓட்டம் எடுத்தக்கூடிய நிகழ்வுகள் நடந்தது. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் உங்களுக்கு உதாரணத்திற்கு சொல்ல போவதாக இருந்தால், பட்டாபிராமில நம்முடைய சகோதரர்கள் சில பரிசுத்த ஆவிகளோட விவாதம் பண்றாங்க. நம்முடைய சகோதரர்கள் அடுக்கடுக்கா கேள்விகளை கேட்கிறாங்க. பைபிள் பரிசுத்த ஆவியால் உந்தப்பட்டதுன்னு சொல்றீங்களங்க, நாங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஆடைக்கு குஷ்டரோகம் வரும், வீட்டுக்கு குஷ்டரோகம் வரும், இப்படிலாம் சொல்லி பைபிள் எழுதப்பட்டிருக்கா இல்லையா? இப்படி மோசமான அசிங்கமான வாசகங்கள் எல்லாம் இருக்கின்றதே, இது பரிசுத்த ஆவி சொன்னதா என்று அடுக்கடுக்கான கேள்விகளை நம்முடைய சகோதரர்கள் முன்வைக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அவர்கள் எல்லாம் மாநில பேச்சாளர் கிடையாது, மாவட்ட பேச்சாளர்களும் கிடையாது, நம்முடைய பட்டாபிராமுடைய கிளை நிர்வாகிகள் தான் இந்த கேள்வியை கேட்கின்றார்கள். இதை பைபிள கரைச்சு குடிச்சு நாங்க எந்த வசனத்தை வேணாலும் எப்ப வேணாலும் எடுத்து காட்டுவோம் என்று சொன்ன அந்த பரிசுத்த ஆவிகள் என்ன செய்யறாங்க? தவ்ஹீத் ஜமாத்துடைய உறுப்பினர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம அரண்டு போய் பரிசுத்த ஆவி பதறுது. பரிசுத்த ஆவியால பதில் சொல்ல முடியல. பரிசுத்த ஆவி என்ன சொல்லுச்சு தெரியுமா? தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்துடைய திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய பட்டாபிராம் கிளை மர்கஸ்ல வைத்து விவாதம் நடக்கின்றது. அப்ப இந்த பரிசுத்த ஆவிகள் பதில் சொல்றாங்க பாருங்க, சுப்ஹானல்லாஹ். இந்த இடத்தை சுத்தி கெட்ட ஆவிகள் ரொம்ப உலவிக்கிட்டு இருக்கு. இப்படி கெட்ட ஆவிகள் உலவுறதுனால நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு எங்களால சரியான முறையில பதில் சொல்ல முடியல, அதனால எங்களால இப்ப பதில் சொல்ல முடியாது, இன்னொரு நாள் நாங்க வர்றோம் என்று சொல்லி பரிசுத்த ஆவி பதறி அடிச்சு ஓடக்கூடியதை பாக்குறோம். அதுக்கு நம்ம சோதரர் என்ன சொல்றாங்க? அப்படியா, இந்த இடத்தை சுத்தி கெட்ட ஆவி இருக்குதா? அப்ப நாங்க என்ன பண்றோம்? உங்க தேவாலயத்துக்கே நாங்க வர்றோம், தேவாலயத்துல நாங்க கேள்வி கேட்கிறோம், அப்ப நீங்க தேவாலயத்துல வச்சு பதில் சொல்லுங்க பாப்போம் என்று நம்முடைய சகோதரர்கள் அறைகோல் விட இந்தா நாங்க போயிட்டு சொல்றோம் என்று ஓடிய பரிசுத்த ஆவிகள் இதுவரைக்கும் எட்டியே பார்க்கல. அப்ப புரியுதா உங்களுக்கு பரிசுத்த ஆவியினுடைய லட்சணம்? உண்மையிலே இவர்கள் இந்த பாதிரிமார்கள் தங்களுக்கு பரிசுத்த ஆவி இறங்குதுன்னு சொன்னார்களே, ஆனால் எத்தனை வகையான கிறிஸ்தவ பிரிவுகளிடத்திலே நாம விவாதம் பண்ணிருக்கிறோமா இல்லையா? பல வகையான பல வெரைட்டியில உள்ள பரிசுத்த ஆவிட்ட விவாதம் பண்ணோம்ல. எந்த பரிசுத்த ஆவியாவது இவர்களுக்கு உதவி செஞ்சுச்சா? யாருமே நாம கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் கிறிஸ்தவ மதத்தில் உள்ள அனைத்து தரப்பு பிரிவு பரிசுத்த ஆவிகளும் பதறி அடித்து ஓடக்கூடிய நிகழ்வு தான் நடந்திருக்கின்றது. அப்ப இதுல இருந்தே பரிசுத்த ஆவி என்பது பொய், இவங்க பரிசுத்த ஆவி இறங்குது வருது போகுதுன்னு சொல்றது பொய்ன்றது விளங்குதா இல்லையா? இன்னும் சொல்ல போனால் ஒரு பரிசுத்த ஆவியை நாம நேரடியாவே போய் சந்திச்சோம். காஞ்சி கிழக்கு மாவட்டம் வெட்டுவாங்கனியில உள்ள ஒரு சபையினுடைய பாதிரியாராக இருக்கக்கூடிய ஆரோன் என்ற பாதிரியாரை நம்ம சந்திக்கிறோம். அவர் இப்ப இதே மாதிரிதான் பரிசுத்த ஆவி உந்தப்பட்டது வந்துச்சு போச்சு, நான் ஒரு வெளிச்சத்தை பார்த்தேன், அந்த வெளிச்சம் தான் எனக்கு நேர்வழி காட்டுச்சு, நான் இயேசுவிடத்துல நேரடியாக பேசினேன் அப்படின்லாம் அவர் சொன்னாரு.
அப்ப நம்ம என்ன பண்ணோம், சரி ஓகே இது சம்பந்தமா நாம ஒரு சிட்டிங் உட்கார்ந்து பேசி சரியான முறையில் நாம ஒரு விவாத அரங்கத்தை ஏற்பாடு பண்ணிக்கிறோம். எங்களிடத்துல நிறைய சந்தேகங்கள் இருக்கின்றது பைபிள் குறித்து, அந்த பைபிள் குறித்த சந்தேகங்களை நாங்க உங்கள்ட்ட கேட்கிறோம். அப்படி நாங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லுங்க என்று சொல்லி நாம அவரிடத்துல அழைக்கிறோங்க. உடனே அவர் என்ன செய்யறாரு, எனக்கே பைபிள் நிறைய சந்தேகம் இருக்கு, அந்த சந்தேகத்துல நான் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன், நான் அங்க போய் கேட்பேன். நித்திய ஜீவன் மறுமையில இறந்ததுக்கு அப்புறம் உயிர் எழுப்பப்படக்கூடிய அந்த நாள்ல கர்த்தரை பார்த்து இவர் கேட்பாராம், கர்த்தாவே பைபிளையே நீ இப்படி இப்படி சொன்ன என்று சொல்லி நான் கேட்கறதுக்கு நிறைய கேள்வியை குறிச்சு வச்சிருக்கேன்னு இந்த பரிசுத்த ஆவி சொல்லுது. சரி ஓகே, நீங்க கேட்கறது இருக்கட்டும், நாங்க உங்கள்ட்ட கேட்கிறோம், நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க என்று சொல்லி நாம தலைமையத்துக்கு அழைக்கிறோங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அக்டோபர் மாசம் 5ஆம் தேதி இது மாதிரியான ஒரு நிகழ்ச்சிக்கு நான் ஒத்துக்கிறேன், உங்களுடைய தலைமையத்துக்கே நான் வர்றேன், நீங்க எங்க இடத்துல கேள்வி கேளுங்க என்று சொல்லி அந்த பரிசுத்த ஆவி ஒப்புக்கொண்டது. அவர் தலைமையகத்திற்கு மறுநாள் வர்றதற்கு எல்லா ஏற்பாடுகளும் நம்ம பண்றோம், கேள்வி கேட்கறதுக்கு உண்டான அனைத்து ஏற்பாடுகளும் நாம பண்றோம். அப்படி பண்ணி ரெடியா வைத்திருக்கக்கூடிய நேரத்துல முந்தின நாள் இரவு வேணாம் சாரி நான் என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லி இவர் நமக்கு SMS அனுப்புறாருங்க. உடனே நம்ம என்ன செய்யறோம், அவருக்கு போனை போடுறோம், என்னங்க இந்த மாதிரி நாளைக்கு கிறிஸ்தவ மதத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கிறோம், நீங்க வருவீங்க எங்களுக்கு பதில் சொல்லுவீங்கன்னு சொல்லி நாங்க எதிர்பார்த்து காத்து இருக்கிறோம், நீங்க இந்த மாதிரி சொல்றீங்களே இது நியாயமா அப்படின்னு சொல்லி அவரிடத்துல நாம கேள்வி எழுப்புறோம். இல்ல வேணாம் என்னை விட்டுருங்க, நான் எனக்கு வர விருப்பம் இல்ல அப்படின்றாரு. இல்லங்க சார் நீங்க விளக்கத்தை கொடுக்கணும், நாங்க உங்களிடத்துல விளக்கத்தை எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லி நாம திருப்பி கேள்வி கேட்கிறோம். இல்ல வேணாம் விட்டுருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இல்ல என்ன சார் இவ்வளவு ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி வேணான்னு சொல்றது நியாயமா அப்படின்னு கேட்ட உடனே தான் அப்பதான் பூனைக்குட்டி வெளியே வருது. இல்ல எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு அப்படின்றாரு. எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சா, என்னங்க சார் சொல்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்டா, என்னைய நீங்க கூப்பிட்டு உங்க தலைமையகத்துல வச்சு கேள்வி கேட்பீங்க, நான் பதில் சொல்லாம முழிப்பேன், நான் முழிக்கிறதெல்லாம் நீங்க கவரேஜ் பண்ணி டிவிடியா வெளியிடறதுக்கு தான் என்னைய கூப்பிடுறீங்க, எனக்கு தெரிஞ்சு போச்சு என்று சொல்லக்கூடியதை பாக்குறோம். அப்பனா என்ன எந்த நிலைமையில இருக்கின்றாரு என்று பாருங்க. தான் கொண்டிருக்கக்கூடிய கொள்கை சரியானதுதான், என்னிடத்துல என்ன கேள்வி வேணாலும் நீ கேளு, நான் உனக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கின்றேன் என்று முன்வரணுமா இல்லையா? அப்ப இவர்கள் தனக்கு ஹோலி ஸ்பிரிட் எனக்கு உள்ள இறங்குச்சு, நான் எப்படி வேணாலும் மக்கள் மத்தியில பல அற்புதங்களை செய்வேன் என்று சொல்லக்கூடியவர்கள் அற்புதங்கள்லாம் பண்ண வேணாம், பைபிள்ல இருந்து நாம கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லணுமா இல்லையாங்க? அது கூட இவர்களால் செய்ய முடியவில்லை என்றால் அப்ப இவர்கள் எப்படி மக்களை ஏமாத்துகிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாகதா இல்லையா? இதை கிறிஸ்தவ சகோதரர்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றார்கள். அதோடு மட்டுமில்லாம கிறிஸ்தவ சகோதரர்கள் நீங்க கோவப்படக்கூடாது, என்னடா இது ஒரே அடியா நம்மளை போட்டு இந்த வாங்குறாங்களே, இப்படி நம்ம செய்யக்கூடியது மட்டும்தான் இவர்களுடைய கண்ணுக்கு தெரியுதா, மற்ற சாமியார்கள் எவ்வளவு பேர் ஏச்சுக்கிட்டு இருக்காங்க என்ற எண்ணம் உங்களுக்கு வரலாம். சாமியார்கள் போர்வையில ஏற்கிறதையும் நாம் தெளிவுபடுத்தி இருக்கிறோம், அதையும் மக்கள் மத்தியில போட்டு உடைத்திருக்கிறோம், பல்வேறு விதமான பிரச்சார கூட்டங்கள்ல இதை நாம தெளிவுபடுத்தி இருக்கிறோம். இந்த சாய்பாபா இருக்காருல்ல புட்டபர்த்தியில, அந்த ஆள் என்ன பண்றார், நான் தான் கடவுள் இருக்கார், நான் கடவுள் அவதாரம், நான் கிருஷ்ணனும் நானே, ராமரும் நானே, அல்லாவும் நானே, இயேசுவும் நானேங்கிற எல்லாம் நான் தாங்கிறான். அந்த சிரடி சாய்பாபா இருக்காரு, ஒரு புட்டபர்த்தி சிரடி சாய்பாபா தாடி தொலைபக்கத்தில் இருப்பாரு, அவரு நானேங்கிறான். ஒரு நிகழ்ச்சியில நரசிம்மராவ் பாருங்க, இவனுலாம் எதனால இவனு உண்டாவறாங்கன்னு சொன்னா, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பயல்களும் போய் மூலகட்டமனா இருக்கிறான். பிரதமருக்கு மூளை இல்ல, முதலமைச்சருக்கு மூளை இல்ல, அதிகாரிகளுக்கு மூளை இல்ல, பெரிய IPS IAS மர கலந்து போனவங்களா இருக்கிறாங்க. அவன் ஒரு மனுஷன், அவனுக்கு இருக்குமா, ஏன்டா என்னென்னத்தையும் தோண்டி புலனாய்வுலாம் எடுக்கிறீங்களே, இது ஒரு மனுஷன் தானே உங்களுக்கு வழங்க முடியல, அவங்கிட்ட போய் எல்லா பேரும் உட்கார்ந்து இருக்கிறான். அப்ப நரசிம்மராவ் ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டு இவர் மடத்துல போய் கலந்து கொள்றாரு. நரசிம்மராவ் பிரதமருக்கு செயினத்தை கொடுக்குறான், இப்படி ஆட்டுவான், ஒரு செயின் வந்துடும், இப்படி ஆட்டி என்ன செய்வான்னு கேட்டா தங்க செயின் அப்படி எடுத்து நரசிம்மராவ் இடத்துல போடுறான். இது பிரதமருக்கு செஞ்சதுனால பல கோணங்கள்ல எடுத்துட்டாங்க, கேமராவுல பல கோணங்கள்ல எடுத்துட்டாங்க. எடுத்தவன என்ன பண்றான்னு கேட்டா பிபிசிக்கான ஒரு 20-25 ஆங்கில உள்ள அந்த கேமராவை எடுத்து தொகுத்து ஸ்லோவா அதை ரிமைண்ட் பண்ணி பாக்குறான், எப்படிடா இது வெறுங்கையில எப்படி செயின் வரும், செயின் ஒரு உண்டாகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யறான்னு கேட்டா, உதவியாளர் நரசிம்மராவ் வர்றாரு, சாய்பாபா நிக்கிறாரு, அவருடைய உதவியாளர் இருக்காருல சாய்பாபா உதவியாளர், அவர் ஒரு பரிசு பொருள் அப்படி கொண்டு வர்றாரு, ஒரு பரிசு பொருள், ஒரு நினைவு பொருள் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பொருளை கொண்டு வர்றாரு. அதை சாய்பாபா வாங்குறாரு.
வாங்கும்போது அது கீழே அந்த செயினோட சேர்த்து கொடுக்கிறாரு அவர். கீழே அந்த செயின் இருக்கு, அந்த பரிசு பொருள் கீழே செயின் இருக்குது. அந்த உதவியாளரை நீட்டும் போது அந்த செயின் அப்படியே பொருளை வாங்குற மாதிரி என்ன செய்யறாரு, அப்படி எடுத்துக்கிறாரு. அதை எடுத்துக்கிட்டு என்ன செய்யறாரு, நரசிம்மராவ் வந்த உடனே அதை கையில கொடுத்துட்டு இப்படிங்கிற செயின் வருது. செயின் அங்க அவங்க உதவியாளர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறான். அந்த பொருளை கீழே இப்படி மறைச்சு இப்படி கொண்டாந்து வச்சுக்கிட்டு அதை அந்த வீடியோ கேசட் வந்து வச்சிருக்கிறாரு. நீங்க பிபிசில யூடியூப்ல போய் பார்க்கலாம். அந்த கேசட் நீங்க பாத்தீங்கன்னா இவன் நல்லா அந்த செயினை எடுக்கிறது எல்லாம் ஸ்லோவா போடுறான். பல கோணத்துல பார்க்கும் மெதுவா ஓட விடுறானா அப்படி வருது. திருப்பி திருப்பி அதை காட்டுறான். பாருங்க எப்படி எடுக்கிறான் பாருங்க சொல்லி அது கம்மாலாம் கொடுத்து இவ்வளவு அம்பலப்படுத்தி அயோக்கியத்தனம் பண்ணி ஒரு பிரதமரை ஏமாத்துறான். ஒருத்தன் என்ன செய்யறான், பிரதமரை ஏமாத்துறான். அப்ப செயினை எடுத்தது நெச மாதிரி தெரியும். நீங்க நினைக்கணும் இது வந்து அறிவியல் ஐன்ஸ்டீன் தத்துவ பிரகாரம் உலகத்தினுடைய அத்தனை அறிவாளிகளுடைய முடிவு பிரகாரம் ஒரு பொருளை உண்டாக்க இயலாது. நல்லா விளைக்கணும். ஒரு பொருளை உண்டாக்குனதா எவன் சொன்னாலும் பொய்தான். உண்டாக்குறதா சொன்னால் ஏதோ ஒரு வகையில் மறைத்து வைத்துக் கொண்டு அவன் செய்கிறான். இவன் ஒரு தடவை மாட்டல. அதோடு மட்டுமல்லாமல் முஸ்லீம்கள் என்ற பெயர்வையில தர்காக்கள் என்று கட்டிக்கொண்டு தர்கால போய் முட்டிக்கொண்டு தர்கால வந்து நான் அற்புதம் பண்றேன், ஜின்னு வந்து எனக்கு மேலாடுது, நான் பேய் ஓட்டுறேன், பிசாசு ஓட்டுறேன், சூனியை எடுக்கிறேன், சூனியை வைக்கிறேன் என்று சொல்லி மக்களை ஏய்க்கக்கூடிய போலி ஆலிம் சாக்களையும் நாங்கள் தோலுரித்து காட்டியிருக்கின்றோம் என்பதை கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு கூடுதல் தகவலாக நாம் இங்கே பதிவு செய்து கொள்கின்றோம். அப்படி பரிசுத்தாவியால் உந்தப்பட்டு எழுதப்பட்ட சில தீர்க்கதரிசிகள் அந்த பைபிளே வந்து பொய்யா இருக்கு. அந்த பரிசுத்தாவி எழுதின பைபிளே அப்புறம் ஆசிய விட்டு இன்னொரு பைபிள் வந்துச்சு, புரோட்டஸ்ட் வந்து பைபிள். அப்ப இன்னொருத்தருக்கும் பரிசுத்தாவி உந்துச்சா? அப்புறம் அதை விட்டு வந்து இன்னொருத்தன் யெகோவா விட்னஸ் ஒருத்தன் பிரிச்சு எழுதியிருக்கான். அப்ப இவருக்கு அப்ப பரிசுத்தாவி கடவுள் ஒருத்தர், அது ஒண்ணு ஒரே கொள்கையில இருக்கணும். இது 1008 கொள்கையில எல்லாம் இருக்கு. ஏன் ஆர்சி ஃபர்ஸ்ட் வந்துச்சு, ஆர்சியில ஒரு வகையான பிரேயர், இங்க பார்த்தா இவன் இங்க ஒரு வகையான, அங்க பார்த்தா அவன் கையை ஆட்டிக்கிட்டு ஒரு வகையான பிரேயர். இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பரிசுத்தாவியா ஒரு ஸ்டடியா இருக்கணும். அதே இல்லையே ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எல்லாம் எழுதப்பட்டு சேர்க்கப்பட்டு சிலதெல்லாம் கட் பண்ணி அப்படிதான் வச்சிருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து சரியான தெளிவான ஒரு இதா இருக்கு. இஸ்லாம் தான் உண்மைங்கிறது 100% நம்ம நம்பலாம். அதுக்குதான் உங்களுக்கு நான் சொல்றேன். நான் என்னோட இது பைபிளே உதாரணமா சொல்லிட்டாரு. பரிசுத்த ஆவி உந்தப்பட்டு எழுதினதா இருந்தால் இவ்வளவு கேவலங்கள் இவ்வளவு அசிங்கங்கள் இருக்குமா என்று அழகாக கேள்வி எழுப்புகின்றார். இதை கிறிஸ்தவ சகோதரர் சிந்தித்தாலே நேர்வழி பெறுவார்கள் இன்ஷா அல்லாஹ். அத்தகைய கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு இனிய அழைப்பு, அன்பான அழைப்பை விடுக்கின்றோம். நீங்க வாங்க, திருமறை குர்ஆனை படித்து பாருங்கள், பைபிளையும் படியுங்க, எது இறைவேதமா இருக்கும்னு ஒப்பீடு பாருங்க. அப்படி ஒப்பீடு செய்து எப்படி பினோ வர்கீஸ் அவர்கள் இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த மாதிரி உங்களையும் ஏகத்துவத்தின்பால் உங்களுக்கும் நாம் அழைப்பு விடுக்கின்றோம். நீங்களும் இதை ஆய்வு செய்து பின்பற்றும்படி கிறிஸ்தவ சகோதரர்களுக்கும் அன்பான அழைப்பை நாம் விடுக்கின்றோம். அடுத்து சகோதரி சரண்யா அவர்கள் கிறிஸ்தவர்களுடைய முகத்திரையை கிழிக்கக்கூடிய தன்னுடைய அந்த பேட்டியை இப்பொழுது உங்கள் முன்னிலையில் வழங்குகின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிஜே அவர்களுடன் விவாதம் செய்து தோற்று போன ஜெரி தாமஸ் குரூப் அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என்னை கவர்ந்த இஸ்லாம் மூலியமா கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்ச என்ன வந்து உலக மக்கள் அனைவருக்கும் தெரிய வச்சிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். இது மூலியமா இஸ்லாம் வந்து குறையும், அவங்களுடைய செல்வாக்கு குறையும், இஸ்லாத்தை பத்தி மக்கள் வந்து இதுவா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இது மூலியமாவும் ஒரு நன்மை நடந்திருக்கு. என்னன்னா, நீங்க அதுல லிங்க் கொடுத்திருக்கீங்க, பேஸ்புக் லிங்க் கொடுத்திருக்கீங்க. அது யாருதுன்னா டிஎன்டிஜே. அது மூலியமா நிறைய பேர் பார்த்து போன் வந்துகிட்டே இருக்கு. என்னங்க கிறிஸ்டியனை பத்தி சொல்லியிருக்கீங்களே, என்னங்க இருக்குன்னு சொல்லிட்டு இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சுக்க நிறைய மக்கள் போன் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்காக நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். காசுக்கு தான் வந்தேன்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்க. காசுக்காக வரணும்னா நான் எதுக்கு இஸ்லாத்துக்கு வரேன்? கிறிஸ்டியானிட்டிக்கு தானே மாறி இருக்கணும். கிறிஸ்டியன்ஸுக்கு வந்தனா நீங்க மாறினீங்கனாலே 1 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைதான். அதை பத்தி நீங்க வந்து வெளியிடாம இஸ்லாத்துக்கு வந்ததால பணம் தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பணம் எல்லாம் தர்றது வந்து இஸ்லாமே கிடையாது. உள்ளத்துல யாரு
அல்லாஹ் மேல உறுதி கொண்டு வராங்களோ அததான் அவங்க தான் இஸ்லாமியர்களே தவிர காசு கொடுத்து வந்து எந்த பிரயோஜனமே கிடையாது. காசு கொடுக்கவும் மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் காசு கொடுத்து மாத்த வேண்டிய அவசியமே கிடையாது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல எவ்விதமான நிர்பந்தமும் கிடையாதுங்க. இந்த இஸ்லாத்துக்கு ஆள் பிடிக்கிறதுனால இஸ்லாமியர்களுக்கு இது வயிறு நிறைய போகின்றதா? எப்படி கிறிஸ்தவர்கள் வந்து பணத்தை கொடுத்து ஆசை வார்த்தை காட்டி மக்களை ஏமாற்றி கிறிஸ்தவ மதத்திற்கு ஆள் பிடிக்கின்றார்களோ அந்த மாதிரியான இழிவான வேலைகளை இஸ்லாமிய சமுதாயத்தினர் ஒரு காலத்திலையும் செய்ய மாட்டோம். காரணம் என்ன? இஸ்லாம் எங்களுக்கு அடிப்படையிலே அப்படி போதித்து காட்டுகின்றது. இந்த மார்க்கத்துல எவ்விதமான நிர்பந்தமும் இல்லை. லா இக்ராஹ ஃபித்தீன் கத் பையன ருஸ்து மினல் ஐ ஃபமன் யக்ஃபுரு பித்தாஊத் வ யுமின் பில்லாஹ் ஃபகத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா லன்ஃபிஸாம லஹா. வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான், இந்த மார்க்கத்துல எவ்வித நிர்பந்தமும் கிடையாது. இந்த வழிகேட்டில் இருந்து நேர்வழி தெளிவாக பிரித்து அறிவிக்கப்பட்டு விட்டது. யார் தீய சக்திகளை மறுத்து அல்லாஹ்வுடைய கயிறை பற்றி பிடிக்கின்றாரோ அவர் நேர்வழி பெற்று விட்டார் என்று வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையில தெள்ள தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். அந்த அடிப்படையில இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல வந்து நிர்பந்தப்படுத்தி நீ மாறு ஆசை வார்த்தை காட்டி இழுக்கிற வேலையெல்லாம் இங்க கிடையாதுங்க. கல்லா இன்னஹா தذكرா ஃபமன் ஷா ذكرா. இது அறிவுரைதான், விரும்பியவர் படிப்பினை பெறட்டும். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை தத்துவம். இந்த ஒரு அடிப்படை தத்துவத்தை விளங்கிக்கிறாம அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து மக்களை ஏமாத்தி ஆள் பிடிக்கணுமா இல்லையா, மதத்துக்கு ஆள் பிடிக்கிறோம்ல, அந்த மாதிரி இவங்களை ஏமாத்துறாங்களோ அப்படின்னு சில சந்தேகம் கூட உங்களுக்கு வரலாம். அந்த சந்தேகத்தையும் தெளிவுபடுத்துவதற்காக தான் இஸ்லாத்தினுடைய இந்த ஒரு அடிப்படையும் இவர்களுக்கு நாம விளங்க செய்கின்றோம். இஸ்லாம் வந்து நீங்க மிதிக்க செஞ்சீங்கனாலும் இஸ்லாம் வந்து வளர்ந்துகிட்டே தான் வரும்ன்றது வந்து இது ஒரு ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி அவதூறு சொன்னீங்கன்னா இஸ்லாம் வந்து அழிச்சிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த அவதூறு மூலியமாவும் இஸ்லாம் வந்து ரொம்ப வளர்ச்சி பெற்றுதான் இருக்குதுன்றது வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கே தெரியும். அவதூறு பரப்புறவங்களுடைய வீட்டுல இருக்க பெண்கள் கூட இந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கு. அதை அமைச்சு கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. குர்ஆனை வந்து நாங்க மனனம் செய்யுங்கன்னு சொல்றது வந்து எந்த விஷயத்துக்காக சொல்றோம்னா அதை வந்து புரிஞ்சு படிக்கணும்ன்றதுக்காக தான் நாங்க சொல்றோம். நீங்க வந்து ஒரு பைபிள் வசனத்தை படிச்சீங்கன்னா 5 ரூபாய் நாங்க தரோம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பள்ளிகள்ல நடந்துட்டு தான் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்க, நாங்க உங்களே கூட்டிட்டு போய் காமிக்கிறோம். பைபிள் ஒரு வசனம் படிச்சா 5 ரூபாய் எங்க மிஸ் தருவாங்கன்னு பசங்க சொல்றாங்க. அப்பனா 5 ரூபாய்க்கு கேவலம் உங்களுடைய வேதத்தை விற்கிறது நீங்க தான். எங்களுக்கு வந்து அந்த அவசியமே கிடையாது. நீங்க மிதிக்க செஞ்சீங்கனாலும் குர்ஆனை எரிக்க செஞ்சீங்கனாலும் குர்ஆனை மனனம் செஞ்சவங்களே எத்தனையோ லட்சம் பேர் எத்தனையோ கோடி பேர் இருக்கதான் செய்யறாங்க. உங்களால குர்ஆன் அழிக்க முடியாது. உங்களுடைய வேதத்தை வச்சு உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பாருங்க. ஒவ்வொரு விவாதத்திலையும் கேள்வி கேட்கும் போது ஒவ்வொரு குரூப்பும் வந்திருக்கீங்க. பெந்தகோஸ்ட் வந்திருக்கீங்க, ஆர்சி வந்திருக்கீங்க, கிறிஸ்டியானிட்டில இருக்க பாதி பேர் வந்து விவாதம் நடத்திருக்கீங்க. அத்தனை பேருக்கும் பதில் சொல்ல முடியாம நீங்க தான் ஓடி இருக்கீங்களே தவிர ஒரு கேள்வி கூட நாங்க வந்து ஓடி போனது கிடையாது. ஒவ்வொரு கேள்வியும் நாங்க கேட்கறதுக்கு நீங்க முழிக்கிறதெல்லாம் வீடியோ போட்டு காமிச்சிட்டாங்க. அதெல்லாம் பார்த்து பயந்துதான் இப்ப வந்து எப்படியாவது இஸ்லாத்தை இது பண்ணணும், கீழே இறக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறீங்க. ஆனா ஒவ்வொரு நீங்க செய்யறதும் வந்து இஸ்லாத்தை ஏத்திட்டு தான் போவோமே தவிர ஒரு அணு அளவை கூட அதை வந்து குறைக்கவும் முடியாது. நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் வந்து இஸ்லாத்தை வந்து அதிகப்படுத்ததான் செய்யுது. கிறிஸ்டியானிட்டியில வந்து எப்படிலாம் மக்களை ஏமாத்துறீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சதுதான். அங்கங்க பேனர் வச்சுட்டு இயேசு அழைக்கிறார் இயேசு அழைக்கிறார் சொல்லிட்டு போடுறீங்க. அங்க போய் பாத்தீங்கன்னா அற்புத பெருவிழான்னு சொல்லிட்டு ஒண்ணு நடக்குது. அந்த கூத்த பத்தி தான் போன வாரம் ஃபுல்லா போட்டு இருந்தாங்க. அதுல என்னடான்னா ஜூன் அப்படின்னு காமிக்கிறாரு, எல்லாம் மேக்கப்பட்டு விடுறாங்க. அதை பாக்குறதுக்கு அப்படியே கார்ட்டூன் சேனல் பொம்மை படம் பாக்குற மாதிரியே தான் இருந்தது. இதெல்லாம் நினைக்கும் போது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், என்னடா நம்ம இப்படிதான் செய்யறோமா, அதனாலதான் இவங்க இப்படி போட்டிருக்காங்களான்னு சொல்லிட்டு அவங்களே திங்க் பண்ணிருப்பாங்க. அதுக்கு மேல என்னன்னா இப்ப வரும்போது வீட்டுல இருந்து வரும்போது நான் ஒரு பேனர்ல பார்த்தேன், அமாவாசை அன்னைக்கு ஜபம் பண்றதா வந்து போஸ்டர் எல்லாம் பார்த்தேன். அமாவாசை என்று அற்புதம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அமாவாசைக்கும் ஆபிரகாமுக்கும் எங்கயா லிங்க் இருக்கு? அப்போ வேணும்னா ஞானஸ்தானம் எடுத்துக்கோங்க சொல்ற அளவுக்கு தான் உங்களுடைய கிறிஸ்டியானிட்டி இருக்கே தவிர கிறிஸ்டியானிட்டிக்கு வாங்க உங்களுக்கு நாங்க உதவி செய்யறோம் அதை செய்யறோம் இதை செய்யறோம்னு சொல்றீங்களே தவிர உண்மையை தெரிஞ்சுக்க வாங்கன்னு சொல்லிட்டு நீங்க அழைக்கிறது கிடையாது. அதை நினைச்சே வந்து நிறைய மக்கள் வந்து என்ன இவங்க அது தரேன் இது தரேன்னு சொல்லி தானே கூப்பிடுறாங்க, என்ன உண்மைன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு கூட நிறைய மக்கள் நினைச்சிட்டு தான் இருக்காங்க. என்னையே வச்சுக்கிட்டீங்கனாலும் பாத்தீங்கன்னாலும் நான் இந்து சத்திலியாவது நான் பாட்டு இருந்திருப்பேன். ஆனா கிறிஸ்டியானிட்டிக்கு வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு கிறிஸ்டியானிட்டி பைபிளை கொடுத்து பைபிளை நான் சும்மாதான் வச்சிருப்பேன்னு நினைச்சாங்களோ என்னன்னு தெரியல. நான் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னடா இதுல இப்படி சொல்லியிருக்காங்களே, மேத்யூல வசனம் பாத்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்தில் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைக்கும் போது என்னால எந்த உதவியும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்துதான் வந்து நான் ஆஹா இது வந்து உண்மை கிடையாது,
அவருக்கு வந்து மேல ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு நினைச்சு வந்தேன். இது மாதிரி நீங்க பைபிள் அத வந்து படிச்சு புரிஞ்சுட்டு வரவங்க வந்து கண்டிப்பா முஸ்லீமா தான் இருப்பாங்க. நான் வந்து இந்து சத்துல தான் இருக்கேன், பணம் வாங்கிட்டு வந்து இஸ்லாத்தை ஏத்துட்டு வந்திருக்கேன் அப்படிலாம் சொல்றீங்க. நான் வீட்ல இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொருளும் எடுத்துட்டு வரல. இப்ப நான் ப்ரூஃப்கா ஏதாவது கொண்டு வந்திருந்தேன்னா அவங்க முன்னாடி இப்பவே நான் இதை காமிச்சிருப்பேன், இதான் என்னோட ப்ரூஃப்னு சொல்லிட்டு. நான் வீட்ல இருந்து வரும்போது துணிமணி கூட கொண்டு வரல. நான் எங்க இருந்து ப்ரூஃப் கொண்டு வருது? இன்ஷால்லா உங்களுக்கு என்ன பத்தி தெரியணும்னா டிஎன்டிஜே தலைமையகத்துக்கு வாங்க. டிஎன்டிஜே தான் வந்து முழு பொறுப்பை எடுத்திருக்காங்க. கிறிஸ்டியானிட்டி உண்மையா இல்லனா இஸ்லாம் உண்மையா தானே தெரிஞ்சுக்கணும். நேரடியா நீங்க வந்து தலைமையகத்தை கான்டாக்ட் பண்ணுங்க, வாங்க நேர்லயே விவாதம் செய்யலாம். நானும் வரேன். ஆனா நான் பைபிள்ல இருந்து 4 கேள்வி கேட்பேன், அதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா? இது நான் ஒரு அரைக்கூலாவே விடுறேன், உங்களால பதில் சொல்ல முடிஞ்சதுன்னா வாங்க தலைமையகத்துக்கு. ஜெரி தாமஸ் குரூப் வந்து கண்டிப்பா ஓடதான் போறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். நீங்க ஓடுறத பார்த்து நிறைய பேர் வந்து இஸ்லாத்தை ஏத்துட்டு தான் வர போறாங்க. அதை வந்து அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான். அல்லாஹ்வோட கிருபையால அதுவும் நடக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர் பினோ வர்கீஸ் அவர்கள், நான் வந்து எதற்காக இஸ்லாத்தை நோக்கி வந்தேன்? ஆசவாத்தை காட்டினார்களா? நாம ஆசவாத்தை காட்டினோமா? அவரை ஏமாத்தினோமா? பணம் கொடுத்து இழுத்தோமா என்பதை குறித்து உங்கள் மத்தியில மனம் திறக்கின்றார். இப்ப சமீபத்தில் கேள்விப்பட்டேன், பாஸ்டர் கூட்டங்கள் வந்து நாங்க கொடுக்கிற பேட்டி இது வந்து பொய் பிரச்சாரம், நடிகர்கள் அந்த மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டோம். பரவாயில்ல, உண்மையை சொல்லிட்டாங்க, அவங்க பண்றத சொல்லிட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அப்படி பண்றவங்க மேஜிக்கு, கண் பார்வை தெரியாதவர்கள் பார்வை தெரியுது, இந்த மாதிரி எல்லாம் செட்டப் பண்றவங்களுக்கு இப்படிதான் பச்சை கண்ணாடி போட்டு, இந்த கண்ணாடி இப்போ கண்ணாடி இங்க ஒண்ணு இருக்கு சும்மா, இது எப்படி போட்டுட்டு எப்படி பார்த்தா இதெல்லாம் மஞ்சளா தெரியுது, அதுக்கும் கதை கட்டுவீங்க. அதான் அன்னைக்கு அந்த ஐடி ப்ரூஃப் அன்னைக்கு காட்டினது, என்னோட லைசன்ஸ், பேன் கார்டு, ரேஷன் கார்டு இருக்கு, என்னோட போன் நம்பர் வரைக்கும் கொடுத்தது. என்னோட போன் நம்பர் இப்பவும் சொல்றேன், 9962772868. இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். எது டவுட் இருந்தாலும் நான் எங்க இருந்து வந்தேன், என்ன ஏது கிளியரா கொடுக்கறேன். சொந்த ஊர் நாகர்கோவில் எல்லாமே கிளியரா இருக்கு. ஏன்னா வந்து இந்த அளவுக்கு அங்க பிரச்சாரத்துல அவங்களோட அற்புதங்கள்ல இதெல்லாம் இந்த அளவுக்கு அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாம் யாரோடதும் நீங்க சொன்ன நடிகரோட எல்லாம் கொடுக்க மாட்டான். ஏன்னா போன தூக்கிடுவாங்க, இந்த அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனா நான் இந்த இது வந்து உண்மையினால நாங்க வந்து உண்மையோட எல்லாமே கொடுப்போம். நாங்க அட்ரஸ், போன் நம்பரு. இதே நடிகர்கள் வந்து சொன்னது அவங்க பண்றதுதான் சொன்னாங்க, நடிகரை வச்சு நடிக்க வைக்கிறாங்க. ஆனா அந்த நடிகர்கள் இந்த மாதிரி யாராவது போன் நம்பர் கொடுத்திருக்காங்களா? கண் பார்வை தெரிஞ்சவன் போன் நம்பர் கொடுத்திருக்கானா? வீட்டு அட்ரஸ் கொடுத்திருக்கானா? கொடுக்கல. ஏன்னா அது போய் கரெக்ட் தான் சொன்னீங்க. அதுக்கு தான் நாங்க உண்மையா வந்து சொல்றோம், என்னோட போன் நம்பரை எல்லாமே சொல்றோம். சரிங்களா? அதனால இது இல்லைன்னா நீங்க ஒரு வாக்குவாதத்துக்கு ரெடியா? தைரியம் இருக்கா? இல்ல. இதுக்கு எதனால எனக்கு பல எதிர்ப்புகளை நாங்க சந்திச்சுட்டு இருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, லட்சங்கள் தோழர்கள் இருக்காங்க. சரி, அதனால இந்த வாக்குவாதத்துக்கு ரெடின்னா அதுக்கும் ரெடி. இதை கேள்விப்பட்டதுனாலதான் மறுபடியும் நான் இன்னைக்கு வந்து இதை கொடுக்குறோம். இந்த அவங்க எதுவும் யாரும் கூட்டு வந்தோ யாரும் பணம் கொடுத்தோ எல்லாம் வந்து நாங்க பணத்துக்காக அலையிற கூட்டம் இல்லை. நான் எப்பவுமே அன்னைக்கு இன்னைக்கும் பேசுறேன், அல்லாஹ் வந்து ஆரோக்கியத்தை கொடுத்திருக்காரு, உழைக்கிறதுக்கு தைரியத்தை கொடுத்திருக்காரு. அதனால உழைக்கிறோம், வாழ்றோம். சொந்த காரணம் ஏந்த வேண்டிய அவசியம் இல்லை, யாரையும் கையேந்துறாரு. ஏன்னா அதான் அந்த பண்ற தப்பு அவங்களே திருப்பி சொல்றாங்க. அதான் நடிக்க ஆள் வைக்கிறாங்க, பணம் வாங்கி. ஏன்னா அங்க பண்றது அதுதானே, பணத்தை கொடுத்து மதத்தை மாத்துறது எல்லாமே பண்றது. அதைத்தான் அங்க சொன்னீங்க, அதை மறுபடியும் இங்க சொல்றதுனாலதான் நாங்க உண்மையை வந்து இப்போ மறுபடியும் சொல்றோம். உண்மையான ஒரே மதம் உலகத்தில். இதனால என்ன வந்து அரெஸ்ட் பண்ணாலும் சரி, என்னோட உயிர் இப்ப போனா ரொம்ப சந்தோஷம். இந்த உலகம் வந்து ஒரு மோசமான உலகம். இந்த உலகத்துல கிடந்து பாடுபடுறதுக்கு விருப்பம் இல்லை. உடனே கேட்கறீங்க, உன் மனைவி குழந்தைகள் எல்லாம் பார்த்துப்பாரு. இன்னைக்கு என்ன யாராவது கொலை பண்ணாலும் இதுக்கு எதிர்ப்பானவர்கள் நான் ஸ்ட்ரெயிட்டா மறுமையில சொர்க்கத்துக்கு தான் போவேன். அந்த நம்பிக்கை இருக்கு. இந்த அளவுக்கு எல்லாம் நீங்க பேசுவீங்களா? வாயோட சரி, இந்த வாயோட சரி, உண்மையா இந்த மனசுல இருந்து வராது. இதுக்கு அதுக்காக தான் இது மறுபடியும் ஸ்ட்ரெயிட்டா பேசுறோம். சரிங்களா? ஓகே. இந்த மாதிரி பேசும்போது கொஞ்சம் யோசிச்சு சிந்திச்சு பேசுங்க. யாரு எதிர்த்தாலும் நீங்க மனுஷனை நம்புனா பயந்துட்டு தான் இருக்கணும். அல்லாஹ் நம்பினா பயம் போயிடும். அதான் நம்ம அந்த பயமே இல்லை, எனக்கு எல்லாம் இப்ப பயமே கிடையாது. நான் எல்லாத்தையும் இது பண்ணி தான் நான் வந்தேன் தைரியமா. அந்த தைரியமா வந்த போது எனக்கு எல்லாமே நல்லதா நடந்துட்டு இருக்கு. எனக்கு வந்து என் மனைவி குழந்தைகள் தான், மற்றபடி சொந்தக்காரங்க வெறுத்துட்டாங்க இதெல்லாம் நான் பயப்படவே இல்லை. ஏன்னா நான் யாரையும் நம்பி எல்லாம் கிடையாது. இது வந்து திமிரா பேசல, அல்லாஹ்வை நம்பி பேசுறோம்.
எனக்கு திமிரெல்லாம் கிடையாது. எனக்கு எல்லாரும் சொந்தங்களை பார்த்தா பேசுவோம் எல்லாம் இருக்கு. ஆனா நாளைக்கு அவங்களோட ஹெல்ப் தேவைய இப்படித்தானே அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க. சொந்தம் பந்தம் நாளைக்கு என் பொண்ணு கல்யாணத்துக்கு வராம இருக்கலாம், இதைத்தானே. இதுக்கப்புறம் எல்லாம் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. பணத்துக்காக போறாங்கன்னா நானே எங்க குடும்பத்திலயும் பாஸ்டர் எல்லாம் இருக்காங்க, ஒரு பெரிய பாஸ்டர் எல்லாம் இருக்காங்க. நான் அங்கேயே நடிச்சுட்டு அங்கேயே இருக்கலாம், ராஜா வாழ்க்கை வாழ்ந்துட்டு பாஸ்டரோட தம்பிங்கிற முறையில எல்லாம். நான் அதெல்லாம் எதிர்க்கிறேன். அது விரும்பாதனாலதான் நான் அங்கேருந்து வந்தேன். எனக்கு எதுவும் பிடிக்கல. ஏன்னா நான் உண்மையா பாக்குறேன் சில இதெல்லாம். இன்னைக்கு பணத்துக்காக பண்றோம்னா இங்க யாரும் நான் உங்களுக்காக ஜெபம் பண்றோம், யாராவது ஏதாவது டிஎன்டிசில சொல்றாங்களா எங்களுக்கு எவ்வளவு கொடுங்க, உங்க காணிக்க கொடுங்க சொல்றாங்களா? பணத்துக்கு அங்கதான் நான் சாதாரணமா ஒரு சபையை ஆரம்பிச்சு சிலவங்க ஆடி கார்லயும் BMW போறாங்க. இதெல்லாம் ஏன் பேச வைக்கிறதுனா நீங்க தான் பேச வைக்கிறீங்க, புரிஞ்சுதா? இங்க நான் ஸ்டடியா இருப்பானா ஸ்டடியா இல்லையா, நான் உயிரோட இருப்பானான்னு ஒரு நண்பர் கொடுத்திருக்காரு, ஜனா ஏதோ பேஸ்புக்ல. கரெக்டா அவரும் கூடிய சீக்கிரம் வருவாரு. பார்த்திருக்காரு. இந்த பார்த்ததுதான் அந்த தேடல். அங்கதான் அதுதான் சந்தோஷம். அவர் எனக்கு என்ன சொன்னது ரொம்ப சந்தோஷம். இவரு போய் அங்கேயும் கரெக்டா இருந்தா போதும். கண்டிப்பா அப்ப நீங்க அதை பார்த்திருக்கீங்க. இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ரகசியமா பார்த்து உள்ளுக்குள்ள ஒரு கேள்விகள் எழும்பிட்டு இருக்கு. அதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரகசியமா பார்த்து அப்படி இருக்காங்க. ஆனா அது ரொம்ப நாள் அவங்க அதுல இருக்க மாட்டாங்க, வந்துருவாங்க, இஸ்லாமை ஏத்துப்பாங்க. அதுதான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அதுக்குதான் இது பரப்பிட்டு இருக்கோம். கடவுள் ஒண்ணுதான் இருக்கு. இப்போ சொல்றேன், எல்லாம் ஒருவரே தான். அது வெட்டி போட்டாலும் அதான் ஏதோ இங்க மருத்துவ மாதிரி இருக்கு. சொல்லும் போதே அவ்வளவு பாருங்க தைரியம். வெட்டு சொல்லும் போது இப்படி கை வைக்கும் போது ஒரு ஃபீலிங் மருத்துவ மாதிரி இருக்கு. வெட்டினாலும் பயம் இல்லைன்னு தான் இதை சொல்றேன். கடவுள் ஒருவரே, அல்லாஹ் ஒருவரே தவிர வேறு எதுவும் இல்லை. கொள்கைகள் எல்லாம் கரெக்டானது. சரியா? இதுதான் நாங்க சொல்றோம், மற்றபடி ஒன்றும் கிடையாது. வாங்க, தைரியமா வாங்க. வரும்போது உங்களுக்கு பக்கபலமா கண்டிப்பா நம்ம டிஎன்டிஜே இருக்கும். மண்ணடியில நம்ம பிராட்வேல ஹார்மோனியம் ஸ்ட்ரீட்னா தான் எல்லாருக்கும் தெரியும். கிறிஸ்தவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அந்த அந்தோனியார் சர்ச்சு வருவாங்க மக்கள், அதனால அவங்களுக்கு தெரியும். அதனால இதே மாதிரி நிறைய பேர் ஹிந்து மக்களானாலும் சரி, எல்லாருக்கும் இது அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தேடல் இருக்கு இருந்தா. ஆனா இது ஒரு புழுக்கமா இருக்கும். உண்மைகள் தெரிஞ்சு போச்சு. அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டு, மனைவி நம்மளை விட்டு போயிருவோம், அப்பா விட்டு போயிருமோ, சொத்துல பங்கு வருமோ. உண்மையா அல்லாஹ் நாடுனா உங்களுக்கு அந்த சொத்து பங்கு வேணாம், உங்களுக்கு கோடி கோடி அல்லாஹ் கொடுப்பாரு உண்மையா நாடும் போது. இது உண்மையா சொல்றோம். இது எல்லாம் அதே மாதிரி இதெல்லாம் அங்க பேசும்போதுன்னு யாரும் சொல்லி தந்தது ஒண்ணும் இல்லை. இங்க உட்காரும் போது உண்மைகள் தன்னாலே வரும். அது நடிப்பு சொன்னீங்களே, நடிப்பு அதுதான் சொல்லி கொடுக்கறது. காணாம படிச்சு வச்சு அது கஷ்டம். இப்ப எனக்கு இங்க உட்காரும்போது எனக்கு ஒன்னும் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வருது. ஏன்னா உண்மைதானே, அது ஆட்டோமேட்டிக்கா தான் உண்மைதான், உண்மையா வரும். புரிஞ்சுதா? அதனால நீங்க பயந்துட்டு இருக்க வேண்டாம். ஆனா நீங்க அங்க இருக்கீங்க, மக்கள் இதே மாதிரி இருக்கீங்கன்னா, நாங்க கிறிஸ்தவங்க வர சொல்லல. என்ன மாதிரி தேடல் உள்ளவங்க எப்படியும் 50% அங்க இருக்கு பைபிள படிச்சு. அது ஏன் பயந்துட்டு இருக்கணும்? வாங்க, தைரியமா வாங்க. அதுக்கு உறுதுணையா பக்கபலமா தோழர்கள், நண்பர்கள், சகோதரர்கள் இருக்காங்க. யாரையும் அகதிகளா விட மாட்டோம், நடுவழியில விடவும் மாட்டோம். புரிஞ்சுங்களா? ஏன்னா நமக்கு என்ன நம்மளோட இதே உண்மை, மறுமை இதுதான். பணம் கொடுத்து ஆக்குறீங்க. மத இஸ்லாத்துல நாங்க எல்லாம் இப்ப நடிக்கிறோம், நடிகர்கள் சொல்றீங்களே, இப்படி நீங்க பிரச்சாரம் பண்றது எதுக்கு? நீங்க அரண்டு போய் பண்றீங்க. நிறைய பேர் பாவம் கிறிஸ்தவர்கள் இப்படி போயிருவீங்களோ, அப்புறம் நமக்கு ஆடி கார்லயும் BMW போக முடியாது, இப்படி எல்லாம் ஒரு பயத்துல நீங்க அரண்டு போய் சொல்றீங்க. இது இப்படி பிரச்சாரம் நீங்க மறுபடியும் பண்ண அவங்க என்ன இஸ்லாமை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அது நீங்க இப்படி பண்ணுங்க, பண்ணிட்டே இருங்க. அது நமக்கு மறுபடியும் அணைக்கட்ட ஒரு பயந்துட்டு இருக்கிறவங்க தைரியமா குதிச்சு வந்துட்டு இருக்காங்க, வந்துட்டே இருக்காங்க, இஸ்லாமா தழுவிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. நீங்க பயந்துட்டீங்க. ஐயோ வெளியே போயிட்டா, மக்கள் வெளியே போயிட்டா என்ன பண்ணுவோம், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கேட்கிற கேள்விக்கே ஃபர்ஸ்ட் பதில் இல்லை அங்கே. இப்படி ஒவ்வொருத்தரும் பைபிள் படிச்சு கேட்கிற கேள்விக்கு பதில் என்ன? பைபிள போய் படிங்க பிரதர். நீங்க தான் சரி, படிக்க தெரியாதவன் என்ன பண்ணுவான்? நீங்க தானே படிச்சிருக்கீங்க, படிச்சு நீங்க சொல்லலாம்ல. பொய் பிரச்சாரம் பண்றவங்க பண்ண இஸ்லாம் வளர்ந்துட்டே தான் இருக்கும், ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க பயப்படுற உங்களுக்கு அதான் அந்த பயம் வந்துடுச்சு. பயந்தாலே அவன் வீழ்ந்துட்டான்னு அர்த்தம்.
உண்மை வளர்ந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அதான் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த போலி பாதிரிமார்கள் இஸ்லாம் குறித்தும் இஸ்லாமியர்கள் குறித்தும் எவ்வளவுதான் அவதூறுகளை அள்ளி வீசினாலும் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றானே, குல் ஜால் ஹக் வஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. உண்மை வந்துவிட்டது, பொய் அழிந்து விட்டது, பொய் அழியக்கூடியதாகவே இருக்கின்றது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றானே, அந்த வசனத்தை அல்லாஹ் உண்மைப்படுத்தியே தீருவான். அதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ் இன்னொரு இடத்தில் சொல்லி காட்டுகின்றான், உண்மையை பொய்யின் மீது வீசுகின்றோம், அது பொய்யை நொறுக்குகிறது, உடனே பொய் அழிந்து விடுகிறது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றானே, அது உண்மையாவதை கண்கூடாக பார்க்கின்றோம். சகோதரர்களே, இவர்கள் எவ்வளவுதான் பொய்யை நமக்கு எதிராக பரப்புவாங்க. இத்தனை மேட்டிகள் மூலமா அல்லாஹ் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டானா? நான் இஸ்லாம தகுவனது தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு மனைவி கிட்ட பல எதிர்ப்புகள், வீட்டுல பேச மாட்டோம், டிவியில எல்லாம் பார்த்துட்டாங்க, பார்த்து பேசல, சண்டைகள் வந்துடுச்சு. ஆனா இப்ப என்னன்னா, நேத்து ஒரு இஸ்லாம் சகோதரர் வந்தாரு தைரியமா, அவரும் எதுக்கும் இல்ல. நான் என்னன்னா, யாரையும் நோஸ் கட் பண்ண கூடாது, வீட்டுக்கு வந்தவங்கள மனைவி என்ன பேசுவாங்களோ வேண்டாம். இவர் நம்ம தோழர் எதுவும் பேசல. என் ஒய்ஃபோட ஆதங்கம் தான் அங்க வெளிப்பட்டுச்சு, நீங்க மாத்தாதீங்க. அவரை நாங்க மாத்தலைன்னாரு. நானும் சொன்னேன், என்ன யாரும் மாத்தல. உடனே அப்புறம் பேசி, இல்ல நாங்க பூர்வீக கிறிஸ்டியன், எங்க குடும்பம் எல்லாம் இப்படி எல்லாம் பண்றாங்க, ஊழியம் பண்றாங்க, இதனால நாங்க வர முடியாது. நிறைய பேர் எங்க குடும்பத்திலே மாத்தி இருக்காங்க, அவங்க ஃபேமிலி. அப்பதான் கேட்டோம், நிறைய பேரை மாத்தி இருக்கீங்களே. நாங்க மாத்தல, அவங்க ஃபேமிலியில பிரச்சனை இருந்திருக்கா இல்லையா? அதான் அங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் இல்லை. நாங்க ஒண்ணும் நீங்க இஸ்லாம் மாற வேண்டாம். நம்ம நண்பர் சொன்னது, கொடுக்கிற புத்தகங்கள் சும்மா படிச்சு பாருங்க, உண்மை எது பொய் எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க, இஸ்லாம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தயாரா இருக்கீங்களா? கொடுக்குற புக்கை படிக்க தயாரா இருக்கிறீங்களா? கேட்ட உடனே இன்னைக்கு காலையில கொஞ்சம் நல்லா ஃபர்ஸ்ட் இருந்த அந்த கோபங்கள் இல்லை, சந்தோஷமா இருக்கும். அந்த அப்படியே கூலாய் வருது. இன்ஷா அல்லாஹ் மனைவியும் கூடிய சீக்கிரம் மாறிடுவாங்க, நல்லா தெரியுது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் இந்த மார்க்கத்தை விட்டு மாறிவிட்டால், நீங்கள் இந்த மார்க்கத்தை விட்டு மாறுவீர்களே ஆனால் அல்லாஹ் உங்கள் அல்லாத வேறொரு சமுதாயத்தை கொண்டு வருவான். அவர்கள் அல்லாஹ்வை விரும்புவார்கள், அல்லாஹும் அவர்களை விரும்புவான். அவர்கள் மூமின்களிடத்தில் மிகவும் பணிவாகவும் காஃபிர்களிடத்தில் கடுமையாகவும் நடந்து கொள்வார்கள். பழிப்போரின் பழிச்சொல்லுக்கு அவர்கள் அஞ்ச மாட்டார்கள். ذَلِكَ فَضْلُ اللَّهِ. அதுதான் அல்லாஹ்வுடைய அருட்கொடை என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றானே. அந்த வேத வசனங்கள் இத்தகைய சரண்யா மூலமாகவும், ஜெய்சங்கர் மூலமாகவும், பினோ வர்கீஸ் மூலமாகவும் அல்லாஹ் உண்மைப்படுத்தி காட்டுகின்றான். இவர்களிடத்தில் இருந்து படிப்பினை பெற்று மறுமையில் மகத்தான வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, என்னை கவர்ந்த இஸ்லாம் என்ற இந்த பகுதியில அடுத்து நாம பார்க்கக்கூடிய நபர் கவிதா என்ற ஆசியா அவர்கள். கவிதா என்ற ஆசியா அவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் கடந்த 19ஆம் தேதி நம்முடைய மாநில தலைமையகத்திற்கு தன்னுடைய வீட்டை விட்டு ஹிஜ்ரத் செய்து வந்து விட்டார்கள். 2 வருடங்களாக ரகசியமாக இஸ்லாத்தை கடைபிடித்து வந்த இந்த சகோதரி மிகப்பெரிய இன்னல்களுக்கு மத்தியில இஸ்லாத்தை ஏற்றது எப்படி என்பது குறித்த தன்னுடைய அனுபவங்களை இப்பொழுது நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் கவிதா. இப்ப நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு ஆசியாவா மாறி இருக்கேன். நான் குரான் வசனங்களையும் பிஜே பயன் பண்ணதையும் கேட்டு கொஞ்சமா இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். என் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாவும் சில புக்குகளையும் படிச்சுதான் நான் இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். வீட்டுல டிவி கூட எனக்கு பயன் பண்றதை பார்க்க முடியாது. எங்க அப்பாவும் என் அண்ணன் தம்பி யாரையும் அதுக்கு அலோட் பண்ண மாட்டாங்க. நான் இதுக்கு ஃபர்ஸ்ட் வரேன்னு தெரிஞ்சோடனே எங்க வீட்டுல சில எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. நான் வரக்கூடாது, வந்தா நான் உன்னை கொன்றுவோம், இல்ல நாங்க தற்கொலை பண்ணி செத்து போயிடுவோம். எங்க அப்பா என்னை மிரட்ட ஆரம்பிச்சாங்க. எங்க அண்ணன் என் தம்பி எல்லாம் ஃபர்ஸ்ட் என்கிட்ட பேசவே இல்ல. நீ இதுக்கு போவே கூடாது, நீ ஒரே பொண்ணா இருக்க, நீ போனா எங்களோட வாழ்க்கை ஃபைல் ஆயிரும் எங்க அண்ணன் சொல்லி என்னை மிரட்டி வச்சாங்க. சில நாள்கள் தொழுக முடியும். எங்க அண்ணன் தம்பி வெளியே போனாதான் என்னால தொழுக முடியும், ஓத முடியும். 2 வருஷம் இதை நான் கடைபிடிக்க என்னால முடிஞ்சிச்சு. 2 வருஷம் என் அண்ணன் தம்பிங்க எல்லாம் காலேஜ் போயிடுவாங்க. நானும் என் அம்மா, என் தம்பி, சின்ன தம்பி மட்டும்தான். அதனால என் சின்ன தம்பி எங்க அம்மாட்டையோ அப்பாட்டையோ என் தம்பிகிட்டயோ அண்ணன்கிட்டயோ சொல்ல மாட்டான். அவன் ரொம்ப எனக்கு உதவி செஞ்சான். அதனால என்னால 2 வருஷம் ரொம்ப கடைபிடிக்க முடிஞ்சிச்சு. நான் ரொம்ப ஓத தொழுக ஆரம்பிச்சேன்.
ரொம்ப நல்ல நோன்பு வைக்க ஆரம்பிச்சேன். ஆனா எங்க அப்பாவுக்கும் என் அண்ணனுக்கும் தெரிய ஆரம்பிச்சோன்னே என்னால தொழுக முடியல, நோன்பு வைக்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மனசுக்கு. எங்க அப்பா என்னை மிரட்டி, நீ தொழுக கூடாது, நீ சிலை வழிபாடு தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மிரட்டினாங்க. இதுக்கு எங்க அப்பா பூசாரி எல்லாம் கூட அழைச்சிட்டு துண்ணூர்லாம் போட்டு என்னை ரொம்ப மிரட்டினாங்க. அந்த பூசாரி கூட, ஏமா நீ முஸ்லிம்ஸ் எல்லாம் எங்க கோயிலுக்கு வராங்க, நீ ஏமா நீ இஸ்லாத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன்னு கூட என்கிட்ட சொல்லிட்டு போனாரு. ஆனா நான் உண்மையா இருக்க நினைக்கிறேன் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே வந்துட்டேன். எங்க அப்பா எங்க அப்பாவோட சொந்தக்காரங்க எல்லாம், உனக்கு கல்யாணம் பண்ணி நாங்க கரிசோறு சாப்பிடணும்னு நினைச்சுக்கோ, உன்னை வெட்டி நாங்க கரிசோறு சாப்பிடக்கூடாதுன்னு என்னை மிரட்டிட்டு போனாங்க. எங்க எல்லாருமே எனக்கு எதிர்ப்பு தான் தெரிவிச்சாங்க. எங்க அப்பா ரொம்ப என்னை நீ அதுக்குள்ள போகவே கூடாது, போனா நான் உன்னை வெட்டிடுவேன் ரொம்ப ஆணித்தனமா சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா எங்க அண்ணனும் அந்த புக்கு எல்லாத்தையுமே குரான் எடுத்து கீழே போட்டு அதை நான் திரும்பி எடுத்து புக்கு துணிக்குள்ள ஒளிய வச்சுதான் படிக்க ஆரம்பிச்சேன். எங்க அண்ணன் அதுல இருந்து என்னை விட்டு நகரவே இல்லை. நோன்பு வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்ததுனால காலையில எந்திரிச்சு போன வருஷம் நோன்புக்கு 4 பிஸ்கட்டும் தண்ணியும் குடிச்சா நான் நோன்பு வைக்கவே ஆரம்பிச்சேன். போன வருஷம் என்னால 21 நோன்பு தான் கடைபிடிக்க முடிஞ்சிச்சு. அடுத்த நோன்பு எனக்கு இருந்துமே நான் அதை வைக்காம தகர்ந்தது வயிறு எனக்கு புண்ணானதுனாலதான். அது ரொம்ப எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. இந்த வருஷம் என்னால ஒரு நோன்பு கூட வைக்க முடியாத சூழ்நிலை வந்துருமோன்னு தான் நான் வீட்டை விட்டு வெளியே ஆரம்பிச்சேன். இப்ப நான் நோன்பு வச்சுதான் பேசிட்டு இருக்கேன். இத்தனை நாள் வரைக்கும் நான் 10 நோன்பை விட்டுட்டேன். எங்க வீட்டுல வைக்க முடியாத சூழ்நிலைகள் இல்ல, வீட்டுல தெரிஞ்சு போனதுனால. ஒரு வாட்டி நான் தொழுகும் போது கூட எங்க அண்ணன் பார்த்து கதவை உடைச்சிட்டாங்க. அதனால எங்க அண்ணன் தம்பி யாரு வீட்டுல இல்லாதப்ப தான் என்னால தொழுக முடியும், ஓத முடியும். மத்த நேரத்துல எங்க அண்ணன் நான் நோன்பு வைக்கிறது தெரிஞ்சு போய் எனக்கும் கொஞ்சம் தூரத்துலயே தான் எங்க அண்ணன் படுத்திருப்பாங்க. அவங்கள தாண்டி நான் லைட்டு போட்டோ எதுவுமே என்னால பண்ண முடியாத சூழ்நிலைகள் வந்ததுனால தெரியாம இருட்டுக்குள்ளே உட்காந்து எல்லாமே நான் பண்ணிக்க ஆரம்பிச்சேன். லைட்டு கூட இல்லாம செல்போன் வெளிச்சத்துல கொஞ்சம் பண்ணிக்குவேன். இதுல பாத்ரூம் லைட்டை போட்டுட்டு அடிப்படைக்கு வர ஏதாவது வேலைகள் இருந்தா பாத்துருவேன். அப்படிதான் நான் ஒவ்வொன்றையும் பண்ணேன். ரொம்ப எங்க அண்ணன் ரொம்ப என்னை கூர்மையா கவனிக்க ஆரம்பிச்சாங்க. நான் என்ன பண்றேன், ஏது என்ன எங்க போறேன், வீட்டை விட்டு என்ன எங்கேயுமே வெளியே அனுப்ப மாட்டாங்க. நைட்டே என் தம்பிக்கோ என் அப்பாவுக்கோ லாஸ்டாக தோசை விடும் போது எனக்கு 2 தோசை சுட்டு வச்சு டேபிள் மாஸ்டர்ல போட்டு யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வச்சிருவேன். அதனால சகருக்கு அது இந்த வருஷம் தான். ஒரு வருஷம் நல்லபடியா நான் முடிச்சிட்டேன். 2வது வருஷம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். தோசையை ஒளி வச்சு சாப்பிட்டுருக்கேன், பிஸ்கட்டை கூட ஒளி வச்சு சாப்பிட்டுருக்கேன். சில நேரங்களில் வெந்தயம் தண்ணியும் குடிச்சு கூட நோன்பு திறந்திருக்கேன். ஏன்னா எங்க அண்ணன் முடிச்சுக்கிட்டே தான் படுத்து கிடப்பாங்க. ஏன் சாப்பிட்றான்னு கேள்வி கேட்பாங்க. இருட்டுல உட்காந்து பல நாட்கள் நான் சாப்பிட்டுருக்கேன் உட்காந்து சகருக்கு. அதனால ரொம்ப தோசை சாப்பாடுலாம் ஒளி வச்சு சகர் சாப்பிட்டுருக்கேன். சில நேரத்துல அழுதுருக்கேன், இப்படி நம்ம நோன்பு வைக்கிறோமேனு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த 3:30 மணிக்கு பயன் பண்றாங்க, அதெல்லாம் கேளுன்னு சொல்லும் போது கூட என்னால டிவி போட்டு கேட்க முடியாத சூழ்நிலை எல்லாம் வந்திருக்கு. அந்த நேரத்துல ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படிங்கிறதுக்கான. ஆனா அல்லாஹ் உங்களை நிச்சயமா சோதிப்பேன், அதிகமா உங்களை சோதிப்பேன், எனக்கு பிடிச்சவங்களை எனக்கு பிடிச்சிருக்கவங்க நான் அதிகமா சோதிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால அந்த சோதனைகள்லாம் நம்ம தாங்கி தான் ஆகணுங்கிற எண்ணம் மனசுல அதிகமா இருந்துச்சு. நான் வீட்டுக்குள்ளே தான் மேக்சிமம் இருப்பேன். ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனா கூட அதுவும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் நான் வீட்டை விட்டு வெளியே அனுப்புவாங்க. அன்னைக்கு போய் நான் ஃப்ரெண்ட் கிட்ட ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் அதை பின்பற்று செஞ்சேன். புக்கு படிக்க நிறைய படிச்சேன், நிறைய புக்கு எனக்கு கொடுத்தாங்க. நான் அது மூலியமா தான் இஸ்லாத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வீட்டுல ஒரு நாள் உட்காந்து களிமா சொல்லி மனசார நான் ஏத்துக்கிட்டேன் இஸ்லாத்தை. பிஜேயோட பயான்களை அதிகமா நான் கேட்டிருக்கேன். அது மூலியமா சில விஷயங்களை நான் நிறுத்திருக்கேன். நான் தவ்ஹீத் ஜமாத்தோட புக்குகளை நிறைய படிச்சிருக்கேன். எங்க போறதுன்னு தெரியாம தவ்ஹீத் ஜமாத் புக்கை படிக்கிறப்ப அதுல அட்ரஸ் இருந்தப்ப அது மூலியமா நான் தனியா எங்க வீட்டுல இருந்து தலைமையத்துக்கு தனியா தான் நான் இங்கதான் பாதுகாப்பு வரைக்கும் இங்க வந்தேன். என்னை சேர்த்துக்கிட்டாங்க. எங்க அப்பாவுக்கும் போன் பண்ணி நான் இங்க வந்திருக்காக தகவல் கொடுத்தாங்க. எங்க அப்பாவும் என் அண்ணனும் என்னை தேடி இங்க வந்தாங்க. என்கிட்ட பேசினாங்க. அப்ப நீ யாரோட ஓடி பண்ணிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா நீ ஒரு முஸ்லீமா மாற போறணும்னு எங்க அப்பா ரொம்ப பேசிட்டாங்க. என்ன யாரோ ஓடி பண்ணா கூட எனக்கு கவலை இல்ல, ஆனா ஒரு இஸ்லாத்தை நீ ஏத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லி எங்க அப்பா என்ன பேசினாங்க. நான் 3 மாசம் எங்களோட இரு, அதுக்கப்புறம் நீ இஸ்லாத்தை எதிரி இங்க இரு அப்படின்னு எங்க அண்ணன் சொன்னாங்க. ஆனா நான் முடியாதுன்னு சொல்லி எங்க அண்ணன்ட்ட சொல்லிட்டேன். ஆனா எங்க அண்ணன் நீ அங்க இருந்தா நானும் உன்னோட சேர்ந்து இஸ்லாத்துக்கு மாறுவேன்னு சொல்லி பொய்யான ஒரு வாக்குமூலத்தை எனக்குள்ள திணிக்க பார்த்தாங்க. ஆனாலும் எங்க அண்ணன் 3 மாசம் நான் ஓதிட்டு வரேன்னு சொல்றதுக்கு எங்க அண்ணன் நம்பவே மாட்டேன்ட்டாங்க. நீ 3 மாசம் எங்களோட இரு, அப்பதான் நான் உங்களை நீ உறுதியா இருக்கல நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எங்க அண்ணன் என்கிட்ட சொன்னாங்க. அதனாலதான் இந்த 2 வருஷமும் நான் உறுதியா இருந்தாலும் இந்த 2 வருஷமும் நீங்க பண்ணதை சகிச்சுக்கிட்டேன். ஏன்னா உங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி தெரியாதனால. என் அண்ணன் தம்பிங்களும் ஒரு முஸ்லீம் இஸ்லாத்துக்கு வரணும், அவங்க
வந்து காபீரா போயிடக்கூடாது. மறுமை நாள்ல அவங்க வந்து அல்லாஹ் வந்து அவங்க மறுமையில வந்து சொர்க்கத்துக்கு அனுப்பணுமேங்கிறதுனாலதான் அவங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி எதுவுமே தெரியாதனாலதான் அவங்க பண்ணது வந்து பொறுத்துக்கிட்டேனா. யாருக்காக நீ மாறுன்னு கேட்டா இறைவனுக்காக மாறுன்னு சொல்றேன்னு எங்க அண்ணன் வந்து என்ன வந்து பைத்தியம் ஆஸ்பத்திரியில சேர்க்கிறதா கூட என்ன சொல்லியிருந்தாங்க. இந்த உலகம் வந்து பொய்யானது, இது முடியக்கூடிய உலகமே ஒழிய மர்மம் வந்து என்னன்னைக்கும் அழியாத உலகம். அதுல வந்து நம்ம வாழ போறோங்கிற நம்மளுக்கு ஒரு இடம் இருக்க போகுது அங்கிறதுல நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் தானே. அது வந்து எப்போதுமே அழியாது. அது வந்து நம்மளுக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி. நம்ம செய்யற இங்க ஒவ்வொரு இங்க செய்ய போற ஒவ்வொரு நன்மைக்கும் நம்மளுக்கு நன்மையில தான் நம்மளுக்கான நன்மைகள் கிடைக்கும். எங்க அப்பாட்டையோ என் அண்ணன்டையோ சொல்ல போகும்போதெல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் என்ன அடிச்சிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அதை பத்தி முழுமையா தெரியாது. இதை வந்து நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணுங்கிறப்ப அவங்க வந்து அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன் அப்பெல்லாம் நினைப்பேன். ஆனா இப்ப நான் வந்து அதை முழுமையா கத்துக்கிட்டு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு அதை நான் சொல்லிக் கொடுக்கணுங்கிறத நான் விரும்புறேன். இன்னும் இதுக்கப்புறம் என் வாழ்க்கை என்னன்னுங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா எங்க வீட்டோட நான் கிளம்பும் போது இது வரைக்கும் நான் தனியா எங்கேயுமே போனது கிடையாது. ஆனா வீட்டோட இருக்கும்போது அல்லாவோட வசனங்கள் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நீங்க எங்க போனாலும் உங்களுக்கான பாதையை வந்து நான் விசாலமாக்கியிருப்பேன், உங்களுக்கு துணையா நானே வருவேன்னு வந்து அல்லாஹ் சொன்ன அந்த வசனத்தை நம்பிதான் நான் வீட்டை விட்டு இன்ன வரைக்கும் நான் இங்க வந்ததுக்கான காரணமே அதான். அந்த ஒரு வசனத்தை இறைவனை நம்பிதான் நான் வந்திருக்கேன். இதுக்கு மேலேயும் நான் இறைவனை நம்ப எனக்கு இருக்கிற இடம் சாப்பாடு எல்லாமே இறைவன் எனக்கு நாடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எங்க அப்பா கூட இதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கை என்ன அப்படின்னு கேட்டாங்க. கேக்குறப்ப தௌஹீத் ஜமாத்துல வந்து எனக்கு செய்வாங்க அப்படின்னு அவங்க வந்து சொன்னாங்க. அதுக்கு எங்க அப்பா சொன்னது வந்து நீங்க என்னை விட என் பொண்ணை நல்லா பாத்துக்கிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவளுக்கு நான் பாக்குறத விட மாப்பிள்ள நீங்க நல்லா பாப்பீங்க. நான் இப்ப என் பொண்ணை எவ்வளவுக்கு பாசமா எவ்வளவு எப்படி வச்சிருக்கோம்னு நினைக்கணும் அதை விட நீங்க அதிகமா வச்சிருப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு தான் எங்க அப்பா போனாங்க. இந்த உலகத்துல நான் கஷ்டப்பட்டாலும் இந்த இம்மையில நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் அது எனக்கு மறுமைக்கான நன்மை. அதை நான் வந்து உறுதியா நம்புறேன். அது இறைவனுக்காக தானே அந்த கஷ்டத்தை நான் படப்போறேன். அது வந்து எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. மறுமையில அதுல எனக்கு பல அதுக்கான நன்மை அதிகமா கிடைக்க போகுது. மறுமையில வந்து மர்ம வழி அல்ல எனக்கு லேசாகுங்கிற நம்பிக்கையில இந்த கஷ்டங்களை வந்து தாங்கிக்கிறேன். இஸ்லாத்தை வந்து கடைபிடிச்சோம்னா நிச்சயமா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அற்பமான ஒரு பொருளா தான் தெரியும் அந்த விஷயம். அதனாலதான் நான் சாப்பாடு கூட ஒளி வச்சு சாப்பிடும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா வந்து அல்லாஹ் நம்மள சோதிக்கிறான், சோதிச்சு நம்மளுக்கு நேர்வழியை காட்டுறாங்கிற அந்த வசனம் தான் எனக்கு ஞாபகம் வந்து அதனாலதான் அந்த சோதனைகள் வந்து நான் வந்து தாங்கிக்கிட்டேன். இப்ப எங்கள்கிட்ட சொந்த வீடு இருக்கு, வசதி நிறையாவும் இருக்கு. நான் நினைச்சிருந்தா இத இஸ்லாத்துக்கு வராம என்னால வசதியாவும் வாழவும் முடியும். ஆனா நான் 2 பிஸ்கட்டையும் 2 தோசையும் தின்னுக்கிட்டு ஒளி வச்சு தின்னுக்கிட்டு இருக்கணுங்கிறது எனக்கு வந்து கட்டாயம் கிடையாது. இறைவனை நான் இறைவன் கிட்ட போகணும், நான் வந்து மறுமையில வந்து சொர்க்கத்தை வந்து எனக்கு அல்லாஹ் நாடணும் அப்படின்னா நான் இறைவனுக்காக தான் நான் இந்த இம்மையில நான் வாழ்ந்தாகணும். அதனால இந்த இன்மை உலக எந்த ஒரு ஆசைகளுக்கும் எந்த ஒரு ஆசைபாசங்களுக்கும் நான் அடிமையாக கூடாது. இறைவன் எனக்கு காட்டின வழி அது எனக்கு கஷ்டமா இருந்தாலும் நிச்சயமா அது எனக்கான நன்மைங்கிறத வந்து நான் உணர்ந்துகிட்டேன், அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் வந்து எனக்கான நான் போற பாதையில எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளவு சோதனைகள் இருந்தாலும் அதை எனக்கு அல்லாஹ் வந்து லேசாக்கி தருவான். இந்த அளவுக்கு நீங்களும் உறுதியா இருந்தா மறுமையில வந்து நீங்களும் சொர்க்கத்தை அடையலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, கிட்டத்தட்ட 2 வருட காலங்கள் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு நோன்பு வைத்துக் கொண்டு தொழுகையை நிறைவேற்றிக் கொண்டு பல்வேறு இன்னல்களை அனுபவித்து இந்த சகோதரி இஸ்லாத்தை கடைபிடித்திருக்கின்றார். துயரங்கள் அளவுக்கு அதிகமாக செல்லும் பொழுது அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைத்தவராக வீட்டை விட்டு ஹிஜ்ரத் பண்ணி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை நோக்கி அடைக்கலம் தேடி வந்தார்கள். நம்ம முறையா அவங்களுடைய தாய் தந்தையரை அழைத்து பேச சொன்னோம். அவங்களுடைய தாய் தந்தையர் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாங்க. இவங்க ஏகத்துவத்தில் உறுதியாக இருந்து இஸ்லாம் தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி அவங்க உறுதியா இருந்ததனுடைய விளைவா அவர்கள் இவர்களை விட்டு சென்று விட்டார்கள். இப்ப இந்த சகோதரி அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையை கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பேராவலோடு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்தக்கூடிய தாவா சென்டர்ல படித்துக் கொண்டு வருகின்றார்கள். இஸ்லாம் குறித்து இன்னும் அதிகமான கல்விஞானத்தை அவர்கள் பெறுவதற்கு அவங்களுக்காக துவா செய்ய, சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்து தருவதற்கும் வல்ல இறைவனிடத்தில் அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம். நான் வந்து மார்க்க கல்வி கத்துக்கணும்னு சொன்னா என்ன கொண்டு தலைமையில கொண்டு வந்து மதரசால கொண்டு வந்து சேர்த்து விட்டாங்க. இங்க வந்து அழகான முறையில வந்து எனக்கு சொல்லி தராங்க. நான் வந்து என்னால முழுமையா ஓதவும் முடியுது. இப்ப கொஞ்சம் அரபில வந்து அரபி வார்த்தைகளும் கத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு விஷயங்களும் ஒரு ரக்காயத்துக்கள் இதெல்லாம் வந்து என்னால வீட்டுல இருக்கும்போது சொல்ல முடியல இல்லை. ஆனா இங்க வந்து எனக்கு வந்து அது எளிமையா கிடைக்குது, என்னால சொல்ல முடியுது. நான் வந்து ஈஸியா வந்து இன்ஷா அல்லாஹ் நான் முழுமையா குரானை முழுமையா ஓதி முடிப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அல்லாஹ் எனக்கு உதவி செய்வாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அன்புக்குரிய சகோதரிகளே, இப்படி இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடிய இந்த சகோதரிகளுக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுப்பேற்றுக் கொண்டு அவர்களுக்குரிய அனைத்து விதமான தேவைகளையும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பூர்த்தி செய்து பொறுப்பேற்றுக் கொள்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். உதாரணத்திற்கு உங்களுக்கு சொல்வதாக இருந்தால் சகோதரி சரண்யா அவர்களை நீங்க பார்த்திருப்பீங்க. சரண்யா அவர்களும் இதே மாதிரி வீட்டை விட்டு ஹிஜ்ரத் பண்ணி தான் வந்தாங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுப்பேற்றுக் கொண்டு அவர்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கை
வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நாம் அமைத்து வைத்தோம். அதே மாதிரி கடந்த 2007ஆம் ஆண்டு தஞ்சாவூர்ல ஐயம்பேட்டையை சேர்ந்த 4 சகோதரிகள் திருக்குரான் தமிழாக்கத்தை படித்து இஸ்லாத்தை விளங்கி இஸ்லாம் தான் சரியான மார்க்கம், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதில் உறுதி பூண்டவர்களாக அவங்க இருக்கக்கூடிய நிலையில அவங்களுடைய வீட்டுல வேற ஒரு இஸ்லாமியர் அல்லாத ஒரு மணமகனுக்கு திருமணம் முடிப்பதற்கு உண்டான கல்யாண பேச்சுகள் நடக்கும் பொழுது இஸ்லாம் தான் முக்கியம் என்று அந்த 4 சகோதரிகளும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை நோக்கி அடைக்கலம் தேடி வந்தார்கள். வீட்டை விட்டு இதே மாதிரி ஹிஜ்ரத் பண்ணாங்க. 2007ஆம் ஆண்டு வீட்டை விட்டு ஹிஜ்ரத் பண்ணி வந்த அந்த சகோதரிகள் அவங்களுடைய உறவினர்கள் யாருன்னா பிஜேபி RSS முக்கிய பொறுப்புல உள்ளவங்க. அப்படிப்பட்ட அந்த நிலையில அவங்களுடைய குடும்பத்தினர் நீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் தொடர்ந்தாங்க. இந்த சகோதரிகள் நாங்க எங்களை யாரும் வற்புறுத்தவில்லை, நாங்க இஸ்லாத்திற்காகத்தான் வந்தோம் என்று உறுதியாக நின்றாங்க. அந்த 4 சகோதரிகளும் லோகேஸ்வரி என்ற சுமையா அவர்கள், அம்பிகா என்ற ஆப்ரிதா அவர்கள், சாமிலா என்ற சர்மிளா அவர்கள், கலைச்செல்வி என்ற சாக்கிரா அவர்கள், இந்த 4 சகோதரிகளும் இஸ்லாத்தை தழுவி அவங்க தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை நோக்கி அடைக்கலம் தேடி வந்தார்கள். இந்த 4 சகோதரிகளுக்கு உண்டான அனைத்து பொறுப்புகளுக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பொறுப்பேற்றுக் கொண்டது. 2007ஆம் ஆண்டு வந்தாங்க. அவங்க இஸ்லாத்தை தழுவி தாவாசன்ல படிச்ச உடனே அவங்களுக்கு மனம் முடித்து வைப்பதற்கு உண்டான ஏற்பாடுகளை நம்ம பண்ணோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, 4 பேரும் இஸ்லாத்தை இன்னும் தெளிவாக விளங்கிக் கொண்டு இஸ்லாமிய கல்வி கற்று மதரசால படிச்சு ஆலிமாவாக ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்க திருமணம் முடிப்போம் என்று உறுதியா நின்னாங்க. அதே மாதிரி ஆலிமாவா ஆனாங்க. ஆலிமாவானதோடு மட்டுமில்லாமல் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய மதரசால மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியராகவும் பணிபுரிந்தார்கள். அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையை கொண்டு இந்த 4 சகோதரிகளுக்கும் அல்லாஹ் ஒரு மகத்தான நல்வாழ்வை ஏற்படுத்தி தந்தா. நீங்க பாக்குறீங்க, முதல் சகோதரி மூத்த சகோதரி லோகேஸ்வரி என்ற சுமையா அவர்கள், அவங்க குவைத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் திருமணம் முடித்து இப்ப அவங்க குவைத்துல செட்டில் ஆகியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கின்றது. அதே மாதிரி அம்பிகா என்ற ஆப்ரிதா அவர்களை தாம்பரத்தை சேர்ந்த தௌஹீத் ஜமாத் சகோதரர் சித்திக் அவர்கள் மனம் முடித்திருக்கிறார். அவருக்கு ஒரு குழந்தை இருக்கின்றது, நீங்க பாக்குறீங்க. அதே மாதிரி கலைச்செல்வி என்ற ஷாக்கிரா அவர்களை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மதுரை மாவட்டம் வில்லாபுரம் ஹவுசிங் போர்டு கிளையினுடைய சகோதரர் தாரிக் அவர்கள் திருமணம் முடித்திருக்கின்றார்கள். அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு, இப்ப நீங்க பாக்குறீங்க. அதே மாதிரி ஷர்மிளா என்ற சாமிலா தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மாநில பேச்சாளர் தாஹா அவர்கள் மனம் முடித்திருக்கிறார். அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கின்றது. இது போன்று அல்லாஹ் இவர்களுடைய வாழ்வை எந்த அளவுக்கு சீரும் சிறப்பும் ஆக்கி வைத்திருக்கிறான் பாத்தீங்களா? அதே மாதிரி அல்லாஹ் மேல யார் உறுதியா நம்பிக்கை வைத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுடைய வழியை இலகுவாக்கி தருவான். இந்த கவிதா என்ற சகோதரி இப்ப இஸ்லாத்தை தழுவி வந்திருக்கின்றார்கள். இவர்களுக்கு உண்டான அனைத்து பொறுப்பையும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஏற்றிருக்கின்றது. இவர்களுக்கு ஒரு சிறந்த மனவாழ்வை இன்ஷா அல்லாஹ் வல்ல இறைவனுடைய துணை கொண்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைத்து தரும். எப்படி இவங்க அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையை வைத்தவர்களாக அல்லாஹ் எனக்கு என்னுடைய பாதையை விசாலமாக்குவான் என்று அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் நான் வந்தேன்னு சொல்றாங்களே. அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே வாக்குறுதி வழங்குகின்றானே, வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜா வயர்சுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிபு வமை யத்தவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹு. யார் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அழகான போக்கிடத்தை அவன் ஏற்படுத்தி தருவான். அவர்கள் எண்ணி பார்த்திராத வகையில் அல்லாஹ் அவர்களுக்கு உணவளிக்க போதுமானவன். யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து விட்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வே போதுமானவனாக ஆகிவிட்டான். வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா. யார் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய காரியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு எளிதாக ஆக்கி தருகின்றான். வமை யத்தகில்லாஹ யுகஃபிரு அன்ஹு ஸய்யிஆத்திஹி வ யு'லிம் லஹு அஜ்ரா. யார் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய பாவங்களை அவர்களை விட்டும் போக்கி அவர்களுக்கு மகத்தான கூலியை வழங்குவதாக அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கின்றானே. அத்தகைய வாக்குறுதியை நம்பியவர்களாக இந்த சகோதரி தன்னுடைய வீட்டை விட்டு ஹிஜ்ரத் செய்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திலே அடைக்கலம் புகுந்திருக்கின்றார்கள். இந்த சகோதரியினுடைய வாழ்வு சிறப்பான வாழ்வாக அமைய இந்த சகோதரிக்கு அழகான வாழ்வை அமைத்து தர வல்ல இறைவனிடத்தில் பிரார்த்தித்தவர்களாக இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். வாயிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்